எப்பொழுதும் திரைப்படங்களும் திரைப்பட பாடல்களும் வாழ்க்கையோடு நேரடியாக தொடர்பு கொண்டது. அந்த வகையில் இன்றைய தலைப்புக்கு ஏற்ற ஒரு ஆக்க பாடலை நாம் பார்த்தோம். இரவும் பகலும் என்ற படத்திற்காக ஜெய்சங்கர் அவர்களின் முதல் படத்தில் முதலாக நடித்த பாடல் இது. டி.ஆர். பாப்பாவின் இசையில், ஆலங்குடி சோமுவின் எழுத்தில், டி.எம். சௌந்தரராஜனின் குரலில். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கியமான நாள்ல இன்னைக்கு பேசுற உரையாளரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, பங்குனி உத்திரம், பௌர்ணமி, பரப்புரை, விழாக்கள், திருவிழாக்கள் என பரபரப்பாக இயங்கும் நாம் இந்த சூழலில் மக்களே நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது, நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது. பெருந்தொற்று இன்னும் நம்மை விட்டு விலகவில்லை. பாதுகாப்பாக இருங்கள், பத்திரமாக இருங்கள், பாதுகாப்பாக இயங்குங்கள் என்ற ஒரு செய்தியோடு இன்றைய வலையரங்கை நான் ஆரம்பிக்கிறேன். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரம் மக்களாதலே வேறு என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஊக்கமுடைய உள்ளமே ஒருவருக்கு வலிமையாகும், அவ்வூக்கம் இல்லாதவர் வெறும் மரங்களே, தோற்றத்தில் மனிதர்களாக இருக்கிறார்கள் என்ற உளம் சார்ந்த திருக்குறளோடு இந்த வரையலை ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் மதஸ் வணக்கம். இது ஞாயிறு காலை 11 மணி மதஸ் நேரம். மதஸ் மெட்ரிக் பள்ளியின் தாக்கத்தான் 2021 MMS போஸ்ட் கொரோனா என்ற தொடர் வலையரங்குக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்று வலையரங்கு வரிசை எண் 44, வலையரங்கு எண் 132. இன்று பேச நம்மோடு கலந்திருக்கும் ஆளுமை மருத்துவர் பி. இளம்பரதி அவர்கள், ஜூனியர் ரெசிடென்ட், எய்ம்ஸ் மருத்துவமனை, புதுதில்லி. இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாசிட்டிவ் சைக்காலஜி, நேர்மறை உளவியல் அல்லது நர்மறை உளத்தியல். வாழ்க்கை வாழ்வதற்கு, இது யாரும் மறுக்க முடியாது, அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இடையில நிறைய சூழல்ல நம்ம மாட்டிக்கிறோம். அது தனக்குத்தானே சூழலா இருக்கிறது, இல்ல உறவுகள் சூழ்நிலையோ, இல்ல பணி சூழ்நிலையோ, இல்ல சூழல் இல்லாத நேரத்துல பல சூழலை உருவாக்கி கொள்கிறோம். அதுல இருந்து விலகி நம்ம எப்படி வாழ்க்கையை பார்க்கணும், வாழ்க்கை நடக்கும் யதார்த்த மாற்றங்களையும் முயன்ற பெறும் மாற்றங்களை எவ்வாறு பார்க்கணும்ன்றதுக்கான வலையரங்கு தான் இந்த வலையரங்கு. நம்ம செல்வதற்கு முன் ஒவ்வொரு ஞாயிறும் மதஸ் மெட்ரிக் பள்ளியின் வலையரங்கு ஒரு சிந்தனை வலையரங்காக இருக்கும். அந்த வகையில் இன்றைய ஞாயிறு சிந்தனை இன்றைய உரையாளர் மருத்துவர் இளம்பரதி அவர்களின் அனுமதியோடு. 2021 ஆண்டில் பொது தேர்தல் எனும் ஜனநாயக திருவிழாவிற்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் இன்றைய ஞாயிறு சிந்தனை தேர்தல் சிந்தனை துளிகளாக 6/4/2021 செவ்வாய்க்கிழமை நம் வாழ்க்கையின் பொன்னாள், நமது வாழ்வையும் தலைமுறையையும் வாழ்வையும் நிர்ணயிக்கும் நன்னாள், ஜனநாயக தேர்தல் திருவிழா நடக்கப் போகும் நாள். அந்நாளில் குற்றமும் நட்பும் சூழ முந்தி வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றுவோம். வெளியூரில் இருந்தால் இப்போதே உங்களின் பயணத்தை திட்டங்கள், உங்களின் வேட்பாளரை அறியுங்கள். 100% இலக்கு ஓட்டடைய ஒவ்வொருவரும் ஜனநாயக கடமையாற்றுங்கள். விலை மதிப்பில்லா ஓட்டை விற்று விடாமலும், நோட்டாவில் போட்டு விலை மதிப்பு இழக்க செய்து வீணாக்காமலும் இருக்க முயற்சிப்போம். நம் வாக்கு நம் எதிர்காலத்தின் குரல், நமக்கென இருப்பது ஒரே ஓட்டு, அது நமக்காக முழங்கட்டுமே. வாக்காளர் என்பதில் பெருமை கொள்வோம், தயங்காமல் வாக்களிப்போம். இன்று நமக்கு தேவை வாக்களிப்பதற்கான பக்குவமும் அக்கறையுமே, அதனால் வாக்களிப்போம். நம் விரல் நுனையில் வைக்கும் அடையாளமை சமூக அழுக்கை சலவை செய்யும், அதனால் வாக்களிப்போம். பணமோ இனாமோ வாங்காமல் மனசாட்சிப்படி வாக்களிப்போம். வலுவான ஜனநாயகத்திற்கு விறுவிறுப்பாக வாக்களிப்போம். விரல் நுனையில் தேசத்தின் தீர்ப்பை எழுதுவோம். ஓட்டு போடுவது நமது உரிமையும் கடமையும் ஆகும். நமக்கு நாமே நீதிபதி, நேர்மையாக வாக்களிப்போம். நல்லாட்சியினை தேர்ந்தெடுப்போம், அதுதான் நம்முடைய முதல் கடமை. வாக்கின் வலிமை தேசத்தின் வலிமை, அதனால் வாக்களிப்போம், வாழ்வுரிமை காப்போம் என்ற ஞாயிறு சிந்தனையோடு இன்றைய வலையரங்கு ஆரம்பிக்கிறது. முதலில் இளம்பரதி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் நேரத்திற்கு. ஏன்னா அவ்வளவு பிஸியா இருக்கிற நேரம், முதுநிலை கல்வியில, மெடிசின்ல, முக்கியமா ஆய்வுலாம் முடிச்சுட்டு தீசிஸ் எழுதி கொண்டிருக்கிற நேரம், அது கோவிட் 2.0 பரபரப்பா இயங்குற நேரம். அந்த நேரத்திலும் மதஸ் மெட்ரிக் பள்ளிக்காக அது ஒரு முக்கியமான கட்டம். 1.5 வருஷத்துக்கு மேல உளவியல் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. உளவியல் இல்லாத சூழல், சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க இருக்குமே மன உளைச்சல்ல தான் இருக்காங்க. இந்த மன உளைச்சல் எதனாலன்றது தெரியல. அவங்க ருட்டீன் பாதிக்கப்பட்டதாலா, இல்ல பொருளாதார சூழல் இல்லாததாலா, எல்லாருக்குமான ஒரு மனமுடுக்கம், பணமுடுக்கம் கூட மீட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மனமுடுக்கத்தால குழந்தையில இருந்து பெரியவங்களுக்கு எல்லாம் மாட்டிக்கிட்ட இந்த நேரத்துல ஒரு மருத்துவரா இங்க வந்து பாசிட்டிவ் சைக்காலஜி பேசுறதுக்கு நம்மோட இணைந்திருக்கிறாரு. அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்றைய நாள் என்னன்னா தத்துவ மகரிஷி வேதாத்ரி மகரிஷி நினைவு நாள். இருந்து அவருடைய நினைவு நாள்ல நேர்மறை, நம்ம நேர்மறை சைக்காலஜியை பத்தி பேச போறோம். நேர்மறை சைக்காலஜி உளவியல் அல்லது உள்ளத்தியல் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு காலத்துல இது ஆன்மாவை ஆராயும் ஒரு நிகழ்வாகும், மனத்தை ஆராயும் ஒரு நிகழ்வாகவும் மட்டுமே பார்க்கப்பட்டது. பின்னர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அது நடத்தையெல்லாம் மாறிச்சு. ஜே.பி. வாட்சன்,
டோல்மன், ஹப், சட்டரே, ஸ்கின்னர் போன்றவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஆன்மாவோ சம்பந்தப்பட்ட ஒரு அறிவியலோ மற்றதோ இல்லை அப்படின்னு சொல்லி நடத்தியல் மனிதன் புறச்செயல்களை உற்று நோக்கி முறையாக ஆராய்ந்து அதன் மூலம் அவை எங்கன மகத்தை நிகழும் சிந்தனை ஓட்டங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளன என்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் நிகழ்வுகளால் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்றும் விளக்குவதே உளவியலாகும் அப்படின்னு முதல் முறையா அந்த டெபினேஷனை பிரேக் பண்ணி ஆன்மால இருந்து மனத்துல இருந்து விலக்கி நடத்தைகளை கொண்டு வந்தாங்க. கண்ணால் காண முடியாத உள்ளத்தை பற்றி அறிவதை விட தன்னால் பார்க்கக்கூடிய நடத்தையை உளவியலின் பொருளாக கொள்வதை அறிமுடியாகும் என்று எல்லாருக்கும் உணர்த்தினாங்க. மனம் தொடர்புடைய அனைத்தையும் கொண்டு நடத்தையை பொறுத்து ஆய்வதே உளவியலாகும் அப்படி ஒரு டெபினேஷன் கொடுத்தாங்க. குறிப்பா செயல் நடத்தை இரண்டுத்தையுமே அறிவியல் முறையில பகுப்பதுதான் இந்த உளவியல் உள்ளத்தியல் அப்படின்னு சொன்னாங்க. இதோட நேரடியா தொடர்பு உள்ளது அப்படின்னா மன உணர்வு, உணர்ச்சி, ஊக்கம், கவனம், ஆளுமை, நடத்தை, நனவு நிலை இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட உளவியலை பத்தியும் அதுல நேர்மறை உளவியல் பத்தியும் நெறிமுறை உளவியல் பத்தியும் நம்ம வாழ்க்கையில அன்சர்டினிட்டி நம்ம என்ன பண்ணணும் தொடர்ந்து அடுத்த நிமிடங்கள் நமக்கு தெரியாது. அடுத்த நிமிடங்கள் நானா இருப்பேன்னா, என்னுடைய உறவுகள் என்னுடைய உருவாகல் இருக்குமா, என்னுடைய வேலை வேலையாக இருக்குமா, அடுத்த நிமிடம் எனக்கு எப்படின்னு தெரியாது. பொசுங்க போகும், அடுத்த நிமிடத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது மாதிரியான சூழல்ல எதிர்பார்ப்பு எப்படி வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளையும் நெளிவு சுழிவுகளையும் மேடு பள்ளங்களையும் இரவு பகலையும் நம்ம எப்படி பார்க்கணும், வாழ்க்கைய வாழ்வியல் நோக்கில் உளவியல் பார்வையில பார்த்து எப்படி நம்ம வாழ்க்கையில உயர்வடையணும், வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ற மந்திரம் எப்படி செயல்படும்ன்றதுக்காக மருத்துவர் இணைந்திருக்கிறாரு. அவருக்கும் நன்றி. அவருடைய தகப்பனார் பாலசுப்ரமணிய அவருக்கும் நன்றி. அவரது அம்மா, குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய உரை ஆரம்பிக்க இருக்கிறது. அதனால இன்னைக்கு கண்ணூர்ந்து பாருங்க. இன்னைக்கு ஒரு எல்லாருக்கும் பிஸியான நாள் தான். விழாக்களோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு குறைந்தபட்ச உளவியல் தெரிய வேண்டும். அது ஒரு நேர்மறை உளவியல் தெரிய வேண்டும். ஒரு விஷயம் இருக்கு, டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ட், ஃபைண்ட் ரெமெடி. ஹென்றி ஃபோர்ட் சொன்னார். நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தொடர்ச்சியா குற்றத்தை மட்டும் தான் காந்துட்டு இருக்கோம். அதை நமக்கு நாமும் குற்றம் தான் காண்றோம், பிறருக்காக ஆகும்போது குற்றம் தான் காண்றோம். அதெல்லாம் மாத்தி நேர்மறை பார்வையில நேர்மறை சிந்தனையில வாழ்வு எப்படி செயல்படுத்துன்ற நோக்கில் ஐயா அவர்கள் இருந்திருக்கிறாரு. ஒரு ஆணித்தரமா ஒண்ணு சொல்ல முடியும், மறுபடியும் இந்த வலையறைங்களோ வேலை வரைங்களோ டாக்டர் இளம்பரிதி அவர்கள் நம்ம பிடிக்க முடியாது. மிக முக்கியமான ரொம்ப பிஸியா இருக்கிற பரபரப்பான ஒரு மருத்துவரா அவருடைய பணியை தொடங்கி இருக்கிறாரு. முதல் முறையா நம்ம மஸ்மெட்ரிக் பள்ளியில் இணைந்ததற்கு அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களை முறையாக வரவேற்க பள்ளியின் விலங்கியல் ஆசிரியர் செல்வகுமார் அவர்கள் என்போடு. மருத்துவர் இளம் பாரதி அவர்கள் தமது உயர்நிலை பள்ளி படிப்பை புதுச்சேரி பிரைட் மேல்நிலை பள்ளியிலும் மேல்நிலை படிப்பை புதுச்சேரி ஆல்பா மேல்நிலை பள்ளியிலும் பெற்றார். தமது இளங்கலை மருத்துவ படிப்பு மற்றும் ஓராண்டு கால வேலைவாய்ப்பு பயிற்சியை இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பெற்றார். 2018ஆம் ஆண்டு முதல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மனநோய் மருத்துவ துறையில் ஜூனியர் ரெசிடென்ஸ் ஆக பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வருகிறார். தமிழ், ஆங்கிலம், இந்தி என்ற மும்மொழி அறிந்தவர். அறிவாற்றல், நரம்பியல் போன்ற துறைகளில் படிப்புகளை இணைய வழியிலும் பெற்று வருகிறார். இந்தியாவின் பல பகுதிகளில் 5க்கும் மேற்பட்ட பயிலரங்குகள், கருத்தரங்குகள் மற்றும் மாநாடுகளில் தம் மேலான பங்களிப்பை அளித்துள்ளார். இந்திய மருத்துவ சபையின் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிக்கப்பட்ட மருத்துவ பயிற்சியாளராக விளங்கி வருகிறார். நோய்களை நோக்கல், அணுகல், நடப்பு தொற்றுகள், சிகிச்சை, நோய் கண்டறிய திட்டங்களை போன்ற இந்திய அரசின் மருத்துவ வரையறுக்கப்பட்ட அனைத்து திறன்களையும் பெற்று மருத்துவ சேவையை தம்மை அனுபவித்து வருகிறார். Substance use among the homeless men receiving the service in the shelter homes in Delhi என்ற ஆய்வியல் நிறைவு பகுதியில் இருந்து தமது ஆய்வு பட்டை முடிக்கும் தொகுப்பில் உள்ளார். அவர்களின் பணிகளும் சேவைகளும் சிறந்து விளங்குவதற்கு வாழ்த்துக்கள் கூறி மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் 132ஆம் வலையரங்குக்கு அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார். நன்றி நன்றி. இளம்பரிதி அவர்கள் உங்கள் உரையை ஆரம்பிக்கலாம். ரொம்ப நன்றி, உங்க நேரத்திற்காக நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் சாருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் முன்னாடி பாசிட்டிவ் சைக்காலஜி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில டிஸ்க்ளைமர்ஸ் சொல்லிடுறேன். இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி இருக்காது. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதுலாம் பெருசா லாஸ்ட்ல தான் நான் கொஞ்சம் தான் சொல்ல போறேன். ஆனா மோஸ்ட் ஆஃப் இந்த பேச போறது இந்த பாசிட்டிவ் சைக்காலஜில என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு, இது ஒரு சயின்டிபிக்கா இந்த சைக்காலஜி எப்படி அணுகிருக்காங்க இது வரைக்கும் இருந்தவங்க, அதை தான் சொல்ல போறேன். வரலாறு சார் சொல்லிட்டாரு சைக்காலஜில என்னென்ன இருந்துச்சுன்னு. ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம்
இப்போ என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்கு, என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அறிவியலாளர்கள், அத சொல்லணும். 2வது வந்து நான் வந்து சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ மனநோய முக்கியமா பார்க்குறவங்க. அதனால சைக்காலஜி வந்து எனக்கு ஒரு சின்ன பிரான்ச் தான் அதுல. ஸோ இதுல வந்து பெரிய எக்ஸ்பர்ட்லாம் நான் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சத மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைக்காலஜி அப்புறம் சைக்கியாட்ரி இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைக்காலஜி வந்து உளவியல் இல்லைன்னா உள்ளத்தியல்னு சொல்றாங்க. அது வந்து மனித மனத்த அறிவியல் ரீதியா சார் சொன்ன மாரி அறிவியல் ரீதியா எப்படி அணுகுறாங்க, அதுதான் வந்து உளவியல். மனநல மருத்துவம்ன்றது வந்து மனநோய்க்கான அ அ ட்ரீட்மெண்ட் குடுக்குறது தான் வந்து மனநல மருத்துவம். மனநல மருத்துவத்துல ட்ரீட்மெண்ட் வந்து மாத்திரை மருந்தும் குடுக்குறாங்க. அது இல்லாம ஆலோசனையும் வழங்குவாங்க. உளவியல்ல வந்து நெறைய பிரான்ச் இருக்கு. அந்த பிரான்ச்ல கிளினிக்கல் சைக்காலஜி அப்படின்றது வந்து அ இந்த மனநோய்களுக்கு பேச்சு மூலியமா இல்ல ஆலோசனை ஆலோசனை மூலமா அ ட்ரீட்மெண்ட் வழங்குறாங்க. ஸோ இதுதான் சைக்காலஜி அப்புறம் சைக்கியாட்ரிக்கான டிஃபரன்ஸ். வரலாற பொறுத்தவரைக்கும் அ இந்த வில்லியம் வன்த் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி. ஸோ இந்த வில்லியம் வன்த்துக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியான அணுகுமுறைய தான் மேற்கொண்டாங்க. சார் சொன்ன மாரி மனதையும், ஆன்மாவையும் வச்சு தான் ஆராய்ச்சிகள் இருந்துச்சு. வில்லியம் வன்த் தான் முதல்ல வந்து ஒரு அ ஆராய்ச்சி மூலமா சைக்காலஜிய நிறுவுனாரு. அவர் வந்து ஒரு லேப் செட்டப் பண்ணி, அதுல சில ஆராய்ச்சிகள் பண்ணி, அதுக்கப்புறம் அதுல வந்த முடிவுகள வச்சு ஒரு சைக்காலஜி இன்னும் ஒரு ஃபார்மலா ஒரு பிரான்ச் கொண்டு வந்தாரு. அவரு மோஸ்ட்டா எத பத்தி படிச்சாருன்னா, கான்ஷியஸ் மைண்ட் அதாவது நம்ம என்ன செய்யறோம்? என்ன யோசிக்கிறோம்? இத பத்தி படிச்சாரு. அ அதுக்கப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து அ ஆழ்மனது இல்லன்னா உள்மனது அன்கான்ஷியஸ பத்தி அ ஆய்வுகள மேற்கொண்டாரு. அவர் வந்து இந்த ஆழ் மனது எப்படி வேலை செய்யுது? இந்த ஆழ்மனது வந்து நம்மளோட நடைமுறையில, நம்மளோட தினசரி வாழ்க்கையில எப்படி பங்காற்றுது? இது எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சாரு. அதுக்கடுத்து ஜான் வாட்சன் வந்து பிஹேவியரிசம் கொண்டு வந்தாரு. அது வந்து நம்மளோட செயல்பாடுகள மட்டும் படிச்சு, அதிலிருந்து நம்மளோட செயல்பாடுகள் எப்படி ஆரம்பிக்குது? எதனால நம்ம இதெல்லாம் செய்யறோம்? அப்படின்றத படிச்சாரு. இப்ப இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, நோய பற்றியான படிப்பு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அ சாதாரண மனுஷங்கள பத்தின படிப்பு, சாதாரண மன மனத பத்தி ஜெனரலா என்ன அப்படின்றது தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து 2ண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. 2ண்ட் வேர்ல்டு வார்ல வந்து முக்காவாசியானவங்க போருக்கு போக வேண்டியிருந்துச்சு. அப்புறம் நெறைய ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அந்த சூழல்ல. ஸோ இந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம் வேர்ல்டு வார் தான் டர்னிங் பாயிண்ட்ன்னு சொல்லலாம் ஹிஸ்டரி ஆஃப் சைக்காலஜில. வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா, நெறைய வந்து மனநோய்கள் அதிகமாச்சு. ஸோ எல்லாரும் வந்து நல்லா இயங்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 பேர் ஒழுங்கா இயங்கலன்னா கூட அது வந்து அ போர் இல்லாத அமைதி காலத்துல அ எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. ஆனா போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் இயங்க வேண்டியிருந்துச்சு. எல்லாரும் தங்களுடைய பங்க செய்ய வேண்டியது இருந்துச்சு. இப்ப வந்து எல்லாரும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாரி நெறைய மனநோய் இருக்கு. இந்த மனநோய்க்கான தீர்வுகள, காரணங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக சைக்கியாட்ரி வந்து நார்மலான மனுஷங்கள் சைக்காலஜி வந்து நார்மலான மனுஷங்கள படிக்கிறத விட்டுட்டு, இந்த மனநோய்கள படிக்கிறதுக்கான ஆராய்ச்சிகள, அதுக்கான முயற்சிகள எடுக்க ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எல்லாமே வந்து மனநோய்க்கான சிகிச்சை, காரணம் இத பத்தின ஆராய்ச்சிகள்லே அதுக்கப்புறம் இந்த ன் நார்மல் மனுஷங்கள இல்லன்னா வந்து மனநலத்த பத்தின ஆராய்ச்சிகள் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இதுவரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ சைக்காலஜி வந்து நெறைய பிரான்ச் இருக்கு. டெவலப்மெண்டல் சைக்காலஜி, சோசியல் சைக்காலஜி, எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜின்னு நெறைய பிரான்ச் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான பகுதி வந்து அ அ கிளினிக்கல் சைக்காலஜி. அது வந்து மனநோய்கள பற்றின ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது. பாசிட்டிவ் சைக்காலஜி பத்தி சொல்லணும்னா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் இத வந்து ஒரு ஃபாதர் ஆஃப் பாசிட்டிவ் சைக்காலஜி இல்ல நிறுவனர் அப்டின்னா, அவர் வந்து மார்ட்டின் செலிக்மேன். இது வந்து ரொம்ப ரீசென்ட்டா ஆரம்பிச்ச ஒரு துறை சைக்காலஜில. 1998ல தான் 2000த்துல தான் வந்து இது வந்து ஒரு ஃபார்மலா ஒரு துறை ஆரம்பிச்சு. 20 வருஷம் தான் ஆவுது. இப்படி ஒரு துறை ஆரம்பிச்சு. இவர் வந்து முன்னாடி அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷனோட தலைவரா இருந்தாரு.
அதுக்கப்புறம் அவரு என்ன நோட்டீஸ் பண்ணாருன்னா, ரொம்ப காலமா நம்ம வந்து நோய்கள பற்றியே படிச்சுட்டு இருக்கோம். மனநலத்தை எப்படி இன்னும் அதிகமாக்குறது அப்படின்றத பத்தி எந்த ஆராய்ச்சியும் நடக்கல ரொம்ப நாளா. ஸோ இது ஏன்? நம்ம இந்த மாரி மனநலத்த வந்து அதிகரிக்கிறதுக்கான ஆராய்ச்சிகள நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து, இந்த பாசிட்டிவ் சைக்காலஜின்னு ஒண்ணு வந்து நிறுவினாரு. ஸோ அதுக்கு அவரு ஒரு காரணம் சொல்றாரு. எதுலருந்து அவரு இன்ஸ்பயர் ஆனாருன்னா, அவரோட அ கார்டன்ல அவரு வந்து களை எடுத்துட்டு இருந்தப்போ, அவரோட குழந்தை வந்து இந்த மாரி அ விளையாடிட்டு இருந்துச்சு. அத பார்த்து செலிக்மேன் வந்து கோவப்பட்டு திட்டினாரு இந்த குழந்தைய. செ அ அவ செலிக்மேன் வந்து குழந்தை சொன்னாங்க, "நான் வந்து 3 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் சந்தோஷமா இல்ல. எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பேன். ஆனா 5வது பிறந்த நாள்ல நான் அழக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அழுறத நிறுத்திட்டேன். நான் அழுறத நிறுத்த முடியும்னா, நீங்களும் இப்படி கோவப்படுறத நிறுத்த முடியும்." அப்படின்னு சொல்லுச்சு. ஸோ அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆயி அவர் வந்து இந்த மாரி ஒரு பாசிட்டிவ் சைக்காலஜிய நிறுவனதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படின்றதுக்கு ஜெனரலா என்னன்னா, இப்போ இருக்கிற ட்ரெடிஷனல் இப்ப இருக்கிற இந்த சைக்காலஜி வந்து ஒரு -10 அதாவது நோய் உள்ள மனிதன வந்து நோயற்ற மனிதனா மாற்றுறதுக்கான முயற்சிகள் எடுத்து வராங்க. அதாவது -10ல இருந்து 0க்கு கொண்டு வராங்க. இப்போ பாசிட்டிவ் சைக்காலஜி என்ன முயற்சி பண்ணுதுன்னா, இந்த நோ ஆரோக்கியத்த குடுக்குறதுக்கான நோயற்ற நிலைமையிலிருந்து ஆரோக்கியமான நிலைமைக்கு மாத்துறது தான் வந்து பாசிட்டிவ் சைக்காலஜி. இப்ப நெறைய தீவிரமான மனநோய்கள் இருக்கு இல்லையா? ஸ்கிசோஃப்ரினியா, பைபோலார் டிஸார்டர் மாரி நெறைய தீவிரமான மனநோயில இருந்து, அந்த மனநோய நீக்கி நோயற்ற நிலைமைக்கு கொண்டு வரது வந்து இப்ப இருக்கிற சைக்காலஜி. இந்த நோயற்ற நிலைமையில இருந்து ஆரோக்கியமான நிலைமைக்கு கொண்டு போறது வந்து பாசிட்டிவ் சைக்காலஜி. இப்ப இது ஏன் இப்படி ஒரு புது துறை தேவைப்பட்டுச்சுன்னா, அ WHO வந்து ஆரோக்கியம் இல்ல ஹெல்த்துக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் குடுத்தாங்க. இட் இஸ் a ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் மென்டல், பிசிக்கல் அண்ட் சோசியல் வெல் பீயிங் அண்ட் நாட் மியர்லி அன் ஆப்சென்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆர் இன்ஃபர்மிட்டி. அதாவது நோயற்ற நிலை மட்டும் வந்து ஆரோக்கியமான நிலை இல்ல. ஆரோக்கியமான நிலைக்கு அ மனது, உடல் மற்றும் சோசியல் வெல் பீயிங் தேவை. ஸோ அதிலிருந்து மென்டல் ஹெல்த் நோ மனநலம் வந்து நாட் மியர்லி அன் ஆப்சஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ் மனநோயற்ற நிலை இல்ல. அதை தாண்டி ஒரு நிலை இருக்கு. அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்றதுக்காக தான் பாசிட்டிவ் சைக்காலஜி வந்துச்சு. பாசிட்டிவ் சைக்காலஜில வந்து அ அது என்னன்னா, அது வந்து நெறைய அ அ ஒரு அம்ப்ரெல்லா டெர்ம். நெறைய சயன்டிஃபிக் ஸ்டடி இ நம்ம வாழ்க்கைய வாழறதுக்கு எது தேவை அப்படின்றத பத்தி படிக்கிறதுக்காக. ஸோ இதுவரைக்கும் நம்ம வரலாற பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து நம்ம என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்கு ரிசர்ச்ல. இதுவரைக்கும் என்னென்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுலருந்து என்னென்ன எவிடன்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஏன் இப்படி ரிசர்ச் படிக்கிறது ரொம்ப முக்கியம்னா, இப்போ பாசிட்டிவ் சைக்காலஜின்னு ஜென்ரலா சொன்னா யாரு வேணா பாசிட்டிவா பேசலாம். ஸோ இப்போ வந்து அ நானும் அடுத்த ஒரு 10, 15 நிமிஷத்துக்கு எது வேணா சொல்லலாம். நெ அ லெஃப்ட் சைட்ல வகுடு எடுக்கிறவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க. ரைட் சைட்ல வகுடு எடுக்கிறவங்க வந்து சோகமா இருக்காங்க. அப்படின்னு நான் எது வேணா சொல்லலாம். ஸோ நான் சொல்றத ஏன் நம்பணும்? இப்ப இந்த மாரி நான் ஏதாச்சும் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சுருவீங்க இல்லையா? இந்த மாரி பொய் சொல்றாருன்னு. ஸோ நான் வந்து காலையில எந்திச்சு நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு சொன்னா நம்புற மாரியானே இருக்கும். ஸோ இந்த மாரி குழப்பமான சில இப்போ WhatsAppலலாம் நெறைய வருது. நம்ம அத எப்படி நம்புறது? எத வச்சு நம்புறது? ஸோ இது எத வச்சு நம்பணும்னா ஒரு ரிசர்ச் நடக்கும். அதாவது ஆ ஒரு ஆராய்ச்சி நடக்கும். அந்த ஆராய்ச்சியிலருந்து வர முடிவுகள பத்தி அ வச்சு தான் நம்ம வந்து ஒரு நம்பகத்தன்மைய வந்து முடிவெடுக்கணும். உதாரணத்துக்கு இப்ப அ கொரோனாக்கே மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி செய்வாங்க. அந்த ஆராய்ச்சில இருந்து வர முடிவ வச்சு தான் இந்த மருந்து வேலை செய்யுது. அந்த ஆராய்ச்சி எப்படி நடக்கும்னா, ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மருந்த குடுக்க மாட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மருந்த குடுக்குறாங்க. மருந்து குடுத்த பேஷண்ட்ஸ்க்கு அ நோய் வந்து கம்மியா இருந்துச்சுல்ல, காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா, அதுல முடிவு பண்ணுவாங்க. இந்த மருந்து வேலை செய்யுதுன்னு. இது வந்து ஒரு விதமான ரிசர்ச். இன்னொரு ரிசர்ச் வந்து இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிகரெட் பிடிக்கிறதுனால அ நுரையீரல் புற்றுநோய் வரும்னு. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? சிகரெட் குடிக்கிறவங்க, சிகரெட் குடிக்காதவங்க 2 பேருக்கும் கம்பேர் பண்ணி, எந்த குரூப்ல அதிகமா அ அ புற்றுநோய் வருதோ, அத வச்சு கண்டுபிடிச்சாங்க. சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு வந்து புற்றுநோய் வருதுன்னு.
ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் சயின்டிஃபிக்கா ஒரு விஷயத்தை அணுகிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ வந்து நிறைய புரளிகள், நிறைய வந்து எது வேணா சொல்லலாம். ஸோ அதை தாண்டி சயின்டிஃபிக்கா என்ன பண்ணணும், எப்படி வந்து ஒரு நம்பகத்தன்மையை எப்படி நம்ம வந்து முடிவு பண்றது அப்படின்றதுக்காக தான் இதை சொல்றேன். ஸோ அடுத்து வந்து நான் ஒரு 10, 15 விஷயம் சொல்றேன். அதுல வந்து எந்த சயின்டிஃபிக்கா இதெல்லாம் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சார் வந்து சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்தாரு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஃபிக்ல என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா மோஸ்ட் பீப்புள் ஆர் ஹாப்பி. பெரும்பான்மையான மக்கள் வந்து பெரும்பான்மையான சமயங்கள்ல சந்தோஷமா தான் இருக்காங்க. ஸோ ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து ஒரு சீக்ரெட் இல்லை. ஸோ ஹாப்பினஸ்னா என்ன, ஹாப்பினஸ் எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்றது வந்து ஹாப்பினஸ்னா என்னன்றது வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு கொஸ்டின். சயின்டிஃபிக்கா ஹாப்பினஸ் எப்படி மெஷர் பண்றாங்கன்னா ஒரு ஸ்கேல் இல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு போய் அவங்களுக்கு கொடுத்து அதை ஃபில் பண்ண வச்சு அதுல இருக்கிற அதை பொறுத்து அவங்க எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்கன்றத வந்து ரிசர்ச் மூலயமா கண்டுபிடிக்கிறாங்க. ஆய்வு மூலயமா அந்த ஆய்வுல இது வரைக்கும் உலகம் பூரா நடந்த ஆய்வுல உலகம் பூரா பல்வேறு சமயங்கள்ல நடந்த ஆய்வுகள்ல என்ன தெரிய வருதுன்னா பெரும்பான்மையான சமயத்துல பெரும்பான்மையான மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. இது வந்து ஜீரோல இல்ல. இப்போ -10 to +10 சொன்னேன் இல்லையா, அதுல வந்து ஜீரோல இல்ல, ஜீரோவை விட அதிகமாவே இருக்கு மோஸ்ட் ஆஃப் த பெரும்பான்மையான மக்களுக்கு. ஸோ அதனால ஹாப்பினஸ் வந்து ஒரு சீக்ரெட்லாம் இல்லை, ஹாப்பினஸ்க்கான சீக்ரெட்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹாப்பினஸ் இஸ் காஸ்டுவல். அதாவது வந்து எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சக்சஸ் வந்துச்சுன்னா அதன் மூலயமா நமக்கு வந்து மகிழ்ச்சி வரும்னு. ரிசர்ச்ல இருந்து என்ன தெரிய வருதுன்னா மகிழ்ச்சியா இருக்கிறவங்களும் நிறைய சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ ஹாப்பினஸ் இஸ் அ காஸ் ஃபார் சக்சஸ் அப்படின்றது வந்து இந்த ரிசர்ச் மூலயமா சரி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இயர் புக் ஸ்டடின்னு ஒன்று வந்திருக்கு. அதுல வந்து என்னன்னா இந்த ஒரு வருஷத்துக்கும் ஸ்கூல்ல எல்லாம் போட்டோ எடுப்பாங்க இல்லையா, அந்த போட்டோவெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த போட்டோல வந்து ஸ்மைல் புன்னகை வந்து யாருக்கு ஜென்யூனா இருக்கு, யாருக்கு வந்து ரியலா இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த ரியலா இருக்க ஸ்மைல் என்னன்னா இப்ப பிக்சர் ஏல இருக்கிற ஸ்மைல் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு போட்டோஜெனிக் ஸ்மைல், இல்ல போட்டோக்காக கொடுக்குற ஸ்மைல். பிக்சர் பில இருக்கிறது வந்து ஒரு ஜென்யூனான இல்ல உண்மையான ஸ்மைல். உண்மையான ஸ்மைல் இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னா வந்து கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்கின் வந்து சுருங்கும். அப்புறம் வந்து சீக்ஸ் வந்து கொஞ்சம் மேல போகும். இதை வந்து டச்சன்னஸ்னு சொல்லுவாங்க. இந்த டச்சன்னஸ் யாருக்கெல்லாம் வந்து அதிகமா இருந்துச்சோ அவங்களெல்லாம் ஒரு வாழ்க்கையை அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி பார்த்ததில்ல. இந்த டச்சன்னஸ் யாருக்கெல்லாம் வந்து அதிகமா இருந்துச்சோ இல்ல யாரெல்லாம் வந்து ரொம்ப உண்மையா அந்த போட்டோல சிரிச்சாங்களோ அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட வந்து குடும்ப வாழ்க்கையில மேரேஜ் லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுல வந்து இதே ஸ்டடியில நீங்க யோசிக்கலாம், இந்த நல்ல சிரிக்கிறவங்க வந்து அழகா இருப்பாங்க, அழகா இருக்கிறவங்களுக்கு வந்து இல்ல மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதனால அதுல செப்பரேட்டா வந்து யார் யாரெல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்கன்றதையும் ரேட் பண்ணி அதுல பார்த்ததுல அழகா இருக்கிறதுக்கும் இந்த சக்சஸ்க்கும் ஹாப்பினஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா இந்த ஜென்யூனா ஸ்மைல் பண்றவங்க, ஜென்யூனா உண்மையாவே சந்தோஷமா இருக்கவங்க வந்து நிறைய சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஹாப்பினஸ் கேன் பி இன்க்ரீஸ்ட் அப்படின்றது. இதுல என்னன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லாரும் பெரும்பான்மையான சமயத்துல பெரும்பான்மையான மக்கள் வந்து சந்தோஷமாவே இருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி, எதுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கிறது வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் கொஞ்ச நாளைக்கு. முன்னாடி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஹெடோனிக் ட்ரெட்மில் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஹெடோனிக் ட்ரெட்மில் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சி வந்து ஒரு செட் பாயிண்ட்ல இருக்கு. எப்ப பார்த்தாலும் எப்பவுமே ஒரு நிலையான இதுல மகிழ்ச்சியா இருக்கும். எப்பயாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அதிகமா மகிழ்ச்சியா இருக்கும். எப்பயாச்சும் ஒரு துன்பமான விஷயம் நடந்துச்சுன்னா ஹாப்பினஸ் லெவல் வந்து கம்மியாயிடும். பட் என்ன நடந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம அந்த பேஸ் லைன் இல்ல செட் பாயிண்ட்டுக்கே வந்துடும். ஸோ
இதுல இருந்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, எப்பயுமே சந்தோஷமான நிலையிலே நம்மளால இருக்க முடியாது. சோ இதுல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நீங்க பண்ணீங்கன்னா, சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்த, அடுத்தடுத்து நீங்க பண்ணும்போது, நீங்க முன்னாடி எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சோ, அத விட கம்மியான மகிழ்ச்சி கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க வந்து முதல் தடவ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா, எவ்வளவு சந்தோஷம் அடையறீங்களோ, அத விட கம்மியான சந்தோஷம் அடைவீங்க, நீங்க 2வது தடவ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. சோ வந்து இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரே விஷயத்த நீங்க பண்ணி பண்ணி சந்தோஷமா இருக்க முடியாது. சோ நெறைய விஷயங்கள நெறைய டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் பண்ணணும். அப்படின்றது வந்து இதுல இருந்து தெரிஞ்சது. அடுத்து வந்து நம்ம முன்னாடி சக்சஸ் க்கான காரணத்த ஹாப்பினஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாரி ஆரோக்கியமா உடல் ரீதியா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் வந்து இந்த மகிழ்ச்சியா இருக்கிறது தேவை. இதுக்கும் நெறைய ரிசர்ச் இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு ரிசர்ச் வந்து இந்த நன்ஸ் இந்த பாதிரியார் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அவங்கள வந்து அ அவங்க இளம் வயதுல இருக்கிறப்போ, அவங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி அவங்கள பத்தின ஒரு எஸ்ஸே மாரி எழுத சொன்னாங்க. இந்த எஸ்ஸேவ அனலைஸ் பண்ணி, இந்த எஸ்ஸேல வந்து யாரெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான, ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள வந்து அ எழுதியிருந்தாங்களோ, அவங்கலாம் வந்து ரொம்ப நாள் உயிரோட லான்ஜிவிட்டி இல்லன்னா ரொம்ப நாள் உயிரோட இருந்ததாவும், ரொம்ப சந்தோஷமா சக்சஸ்ஃபுல்லா இருந்ததாவும் வந்து அந்த ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. இந்த மாரி நெறைய ஆராய்ச்சிகள்ல வந்து யாரெல்லாம் இளம் வயதுல வந்து ஒரு பாசிட்டிவான இல்ல பத்தின ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட இருக்காங்களோ, அவங்கலாம் வந்து நெறைய நாள் நீண்ட நாள் வாழ்ந்ததா இந்த ஃபாலோ அப் ஸ்டடீஸ் சொல்லுது. ரொம்ப நாளைக்கு ஒருத்தவங்கள வந்து அ அ கவனிச்சு, அவங்களோட வாழ்க்கை முறைய கவனிச்சு, அந்த மாரி ரிசர்ச்சஸ்ல அது தெரிய வந்துச்சு. அடுத்து வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ். அ ஆராய்ச்சிகள்ல என்ன தெரிய வந்துருச்சுன்னா, இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ், அப்புறம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து 2ம் தனித்தனி. 2ம் ஒரே மாதிரியானது இல்ல. இது வந்து பிரெயின்ல நடக்கிற சேஞ்சஸும் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அப்ப வேற மாரி இருக்கு. நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்ப வேற மாரி இருக்கு. பாசிட்டிவ் எமோஷன்ஸ்லாம் நம்பிக்கை, ஹோப், பிரைட் இதெல்லாம் மகிழ்ச்சி. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ். நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து வெறுப்பு, சோகம் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ். இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு பயம் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ். ஆராய்ச்சிகள்ல என்ன தெரிய வந்துச்சுன்னா, நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கிறப்ப நம்மளோட பார்வை ரொம்ப குறுகியதா இருக்கு. பயம் அப்படின்னு வந்துச்சுன்னா, நம்ம வந்து ஓடுறது அப்படின்ற ஒரு குறுகிய இல்ல தப்பிக்கிறது அப்படின்ற ஒரு குறுகிய ஆப்ஷன் தான் நமக்கு தெரியுது. ஆனா பாசிட்டிவா எமோஷன்ஸ் இருக்கிறப்போ நமக்கு வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் தெரியுது. நெறைய அ வழிகள் தெரியுது அப்படின்றது கண்டுபிடிச்சாங்க. நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்ப நமக்கு தேவையே இல்லையான்னா, நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து ஒரு சர்வைவ் பண்றதுக்கான ஒரு அ காரணமா தான் இருக்கு. இப்போ வந்து பாம்ப பார்த்தா பயம் வரணும். அது வந்து ஒரு சர்வைவ் பண்றதுக்கான ஒரு எமோஷன். ஆனா பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வந்து ரொம்ப வளர்றதுக்கான, நம்ம இன்னும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஒரு வழிகள காட்டக்கூடியதா பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு. அடுத்து என்கேஜ்மென்ட். இதுல பாசிட்டிவ் சைக்காலஜில ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஃப்ளோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃப்ளோ அப்டின்னா, ஃப்ளோல போறது தான். நீங்க வந்து அ அ ஒரு வேலைய வந்து அதுல ரொம்ப ஈடுபாடோட செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. இந்த நேரம் போகாத மாரி ஒரு வேலைய செய்யற ஸ்டேட் தான் வந்து ஃப்ளோ ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கிராஃப்ல நீங்க எவ்ளோ சேலஞ்ச் எடுத்துக்க முடியுங்க? இல்ல உங்களோட ஸ்கில் எவ்ளோ? இத பொறுத்து நீங்க ஃப்ளோ ஸ்டேட்ஸ்ல போவீங்களா இல்லையான்றது முடிவெடுக்கும். இப்போ நீங்க வந்து ரொம்ப கம்மியான சேலஞ்ச் எடுத்தீங்க. அது உங்க ஸ்கில் லெவலுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா, நீங்க போக போக போர் ஆயி அந்த வேலைய செய்யாம போயிடுவீங்க. நீங்க ரொம்ப அதிகமான சேலஞ்ச் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து படத்த வந்து நீங்க வேலைய செய்யாம போயிடுவீங்க. இந்த சரியான சேலஞ்ச் உங்க ஸ்கில்லுக்கு ஏத்த ஒரு சரியான சேலஞ்ச் இருக்கிற வேலைய நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க ஃப்ளோ ஸ்டேட்ல போயி, நீங்க நெறைய வேலை செய்ய முடியும். இப்ப இதுல ஃப்ளோ ஸ்டேட்ல நீங்க போயிட்டு இருக்கப்போ, நீங்க இந்த வேலைய செய்ய உங்களுக்கான ஸ்கில்லும் அதிகரிக்கும். ஸ்கில் அதிகரிக்கிறப்போ, அந்த சேலஞ்ச் வந்து உங்களோட ஸ்கில் லெவலுக்கு கம்மியாயிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் சேலஞ்ச அதிகப்படுத்துவீங்க. இந்த மாரி ஒரு சர்க்கிள்ல போய் போய் உங்களோட ஸ்கில்லும் வளரும்.
நீங்க நிறைய ப்ரொடக்டிவாகவும் இருக்க முடியும். இதுதான் வந்து ஃப்ளோ ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி ஒரு என்கேஜ்டா ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதா வந்து ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சாங்க. அடுத்து வந்து மோஸ்ட் பீப்புள் ஆர் ரெசிலியன்ட். ரெசிலியன்ட் அப்படின்னா ஒரு நமக்கு ஒரு கெட்டது இல்லை வந்து ஒரு நெகட்டிவ் ஈவெண்ட் நடக்கிறப்போ அதனால வந்து நம்ம வந்து மனநோய்க்கு உள்ளாருது. இந்த மனநோயை வந்து மோஸ்ட் பெரும்பான்மையானவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் மனநோய்க்கு உள்ளாகிறது இல்லை. எல்லாரும் வந்து சமாளிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ வந்து 190 பேர் வந்து எந்த ஒரு இந்த நெகட்டிவ் ஈவெண்ட்ல இருந்து வெளியே வந்து அவங்க வந்து இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புற நிலைமைக்கு போயிடுறாங்க அப்படின்றது வந்து இந்த ஆராய்ச்சிகளை தெரிய வருது. ஸோ வந்து இந்த மனநோயை பற்றியான கவலை வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்க தேவை. அடுத்து என்னன்னா மீனிங் அண்ட் பர்பஸ். அதாவது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேடுறவங்க இல்ல வாழ்க்கையோட அர்த்தத்தை அறிஞ்சவங்க வந்து சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கிறதா வந்து ஆராய்ச்சிகள் சொல்லுது. இதுல ஒரு ஆராய்ச்சி என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு அர்த்தமுள்ள காரியங்கள் அப்புறம் அவங்களுக்கு வந்து வெறும் மகிழ்ச்சி தரக்கூடிய காரியங்கள் 2 குரூப்பா பிரிச்சு அர்த்தமுள்ள காரியங்கள் ஒருத்தவங்களை செய்ய சொன்னாங்க. மகிழ்ச்சி உள்ள காரியங்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான காரியங்கள் செஞ்சீங்கன்றதை நோட் பண்ணி எண்ட் ஆஃப் த டே யாரு எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்றதையும் நோட் பண்ணி பார்த்ததுல யாரெல்லாம் அதிக அர்த்தமுள்ள காரியங்கள் செஞ்சாங்களோ இல்ல அவங்களுக்கு பர்சனலி மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சாங்களோ அவங்கலாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. வெறும் மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்துக்காக இம்மிடியட்டா வர ஹாப்பினஸ்க்காக யாரெல்லாம் வந்து சில வேலைகள் செஞ்சாங்களோ அவங்கலாம் கொஞ்சம் கம்மியான மகிழ்ச்சியா இருந்தாங்க எண்ட் ஆஃப் தி டே அது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதுக்கு வந்து பர்பஸ் அப்படின்னா வந்து எதுக்காக வாழுறோம் அப்படின்றது ஒரு இது இருக்கு. இது வந்து விக்டர் பிராங்கல் அப்படின்றவர் வந்து அவரோட கதையில இருந்து வருது. அவர் வந்து 2ஆம் உலக போறப்ப நாசி சிறையில வந்து அடைக்கப்பட்டாரு. அவர் அதுக்கு முன்னாடி ஒரு சைக்காட்ரிஸ்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் அங்க என்ன நோட்டீஸ் பண்ணாருன்னா வெளியே போய் நம்ம இதை பண்ணணும், வெளியே எனக்கு ஒரு இந்த சிறையில இருந்து வெளியே போய் நம்ம இதை பண்ணணும் அப்படின்றவங்க எல்லாம் ஒரு பர்பஸ் வச்சிருந்தவங்க எல்லாம் வந்து சர்வைவ் பண்ணாங்க. ஸோ அவரோட பர்பஸ் என்ன இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து வெளியே மனைவி இருப்பாங்க, மனைவிக்காக நான் வெளியே போகணும் அப்படின்ற ஒரு பர்பஸ் இருந்துச்சு. ஆனா அவர் மனைவி வந்து முன்னாடியே இறந்து போயிருந்தாங்க. அது வந்து அவருக்கு தெரியாததுனால அவர் வந்து இந்த பர்பஸ் வச்சிருந்ததுனால தன்னால சர்வைவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவர் இந்த ஒரு தெரப்பி ஒன்று ஆரம்பிச்சார். அதுக்கு பேரு லோகோ தெரப்பி. ஸோ பர்பஸ் இருக்கிறவங்க சந்தோஷமாகவும் அர்த்தம் இருக்கிற வாழ்க்கையில ஒரு அர்த்தம் தெரிஞ்சவங்க சந்தோஷமா இருக்கிறதாவும் ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. அடுத்து வந்து அதர் பீப்புள் மேட்டர். இதுல வந்து என்னன்னா ஆராய்ச்சிகள் என்ன தெரிய வருதுன்னா வேலை இடத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறதாவும் ஸ்கூல்ல இந்த ஒரு மத்தவங்களோட இணைஞ்சு போறவங்க அதிக சந்தோஷமா இருக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது. இதுல இன்னொரு பார்ட் என்னன்னா மகிழ்ச்சிக்கான காரணிகள் பெரும்பான்மையும் சோசியல் இன் நேச்சர், சமூகத்தோட தொடர்புடையதா இருக்கு. இதுல என்னென்ன ஃபைண்டிங்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. கல்யாணமானவங்க, நிறைய வெளியூர் உலக தொடர்பு உள்ளவங்க, யாரெல்லாம் நிறைய இன்னொரு எக்ஸ்ட்ரோவர்ட்டட்னா வந்து வெளியூர்ல தொடர்பு இருக்கிறவங்க அவங்கலாம் வந்து சந்தோஷமா இருக்கிறதா வந்து ஆய்வுகள் சொல்லுது. அது இல்லாம வந்து ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ளவங்க இல்ல கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறதா வந்து ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்புறம் மணி. இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா இதுல நடந்த ஆராய்ச்சிகள்ல வந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பணம் அப்படின்றது வந்து மகிழ்ச்சிக்கும் பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்க சம்பந்தம் இருக்குன்னா அன்றாட வாழ்க்கைக்கான அந்த தேவை பூர்த்தி செய்ய முடியாத இடத்துல வந்து பணம் வந்து மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கு. ஸோ அந்த லெவலை தாண்டி
எந்த நிலைமையிலயும் வந்து எவ்வளோ அதிகமா சம்பாதிக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்களோட மகிழ்ச்சியான நிலை வந்து மாறவே இல்லை. ஸோ அது வந்து எல்லாரும் வந்து வெரி ஹாப்பி பீப்புள் இந்த கிராஃப்ல பார்க்கலாம். நீங்க வெரி ஹாப்பி பீப்புள் வந்து அது நிலையான ஒரு நிலையில தான் இருக்கு. பணம் எவ்வளவு அதிகரிச்சாலும் அதுக்கேத்த மாதிரி இந்த பீயிங் ஹாப்பி அப்படின்றது வந்து அதிகரிக்கல. அடுத்து வந்து ஒர்க் மேட்டர்ஸ். இதுல வந்து நீங்க நம்ம முன்னாடி வந்து பணம் பத்தி பார்ப்போம். ஆனா பணத்தை விட யாராச்சும் ஒருத்தவங்க வேலை செஞ்சிருந்தாங்கன்னா, ஒரு வேலையை வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா, அவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறதா வந்து ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்புறம் கைண்ட்னஸ் அண்ட் ஜெனரசிட்டி, மத்தவங்களுக்கு உதவி செய்றவங்க வந்து அதிக சந்தோஷமா இருக்கிறது தான் ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ இதுதான் வந்து ஆராய்ச்சிகள் வந்து இதுவரைக்கும் இந்த 20 வருஷத்துல நடந்த ஆராய்ச்சிகள்ல இருந்து இந்த ஃபைண்டிங்ஸ் வந்து இதுதான். அடுத்து வந்து ரொம்ப சுருக்கமா 2, 3 இந்த பாசிட்டிவ் சைக்காலஜில ஒரு 2, 3 டெக்னிக்ஸ் வந்து ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அத பத்தி சுருக்கமா சொல்லிட்டு முடிச்சிடலாம். இது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் இன்டர்வென்ஷன்ஸ். ஆய்வுகளின் முடிவுப்படி இதெல்லாம் பண்றவங்க, இல்ல இதெல்லாம் கடைபிடிக்கிறவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்ற வந்து ஒரு சில இன்டர்வென்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து 3 குட் திங்ஸ். அதாவது கவுண்டிங் பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணாங்கன்னா, அ ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் இந்த நாள்ல இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நல்லதா நடந்துச்சு அப்படின்னு ஒரு 3 விஷயத்த எழுதி, அப்புறம் இது ஏன் நல்லதா நடந்துச்சு? இதுல என்னோட பங்களிப்பு என்ன? அப்படின்றத 3 விஷயத்த எழுதி, அத டெய்லி கடைபிடிச்சவங்களுக்கு வந்து கொஞ்சம் மகிழ்ச்சி அந்த ஹாப்பினஸ் லெவல் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சாங்க. இதுல வந்து என்னன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து அ அத வந்து பிசிக்கலா எழுதணும். மனசுலயே வந்து 3 விஷயம் நெனச்சவங்க வந்து அந்த எந்த டிஃபரன்ஸும் இல்ல ஹாப்பினஸ் லெவல்ல. ஸோ கம்பேர் பண்ணதுல எழுதினவங்களுக்கும், மனசுல நெனச்சவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, மனசுல நெனச்சவங்களுக்கு ஹாப்பினஸ் லெவல்ல எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஆனா எழுதினவங்களுக்கு ஹாப்பினஸ் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அப்புறம் இதுல 3 குட் திங்ஸ்ன்னு எப்படி முடிவு பண்ணாங்க? 3 விஷயம் முடிவு பண்ணாங்கன்னா, இதில ரிசர்ச் சில சில பேர் வந்து 7 விஷயங்கள், சில பேர் 5 விஷயங்கள், சில பேர் 1 விஷயம். இப்படி கம்பேர் பண்ணி பார்த்ததுல 7 விஷயம் பண்ணவங்களுக்கு வந்து இந்த ஒரு 7 விஷயம் எழுதுறதே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு அவங்களுக்கு. வந்து அதனால வந்து அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி அந்த ஹாப்பினஸ் லெவல் வந்து கம்மியாயிருச்சு. அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. 3 வந்து ஒரு அ நம்பரா அதனால அவங்க டிசைட் பண்ணாங்க. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து அடிக்கடி அதாவது டெய்லி ஃபாலோ பண்ணாம ரொம்ப ரேரா ஃபாலோ பண்றவங்களையும் எந்த உபயோகமும் தரல. ஸோ ரெகுலரா இத ஃபாலோ பண்றவங்க, இப்போ ஸ்டடீஸ் வந்து 6 மாசம் வரைக்கும் ஃபாலோ பண்ணி ஒருத்தவங்கள வந்து இப்படி செய்ய சொல்லி ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கோம். 6 மாசம் வரைக்கும் அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த டிப்ரஷன் போன்ற மனநோய்கள் வந்து கம்மியா வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு டெக்னிக். அடுத்து வந்து கிராட்டிட்யூட் விசிட். இது வந்து யாருக்கு அப்படின்னா, அ கு இப்போ இம்மீடியட்டா வந்து கொஞ்சம் மகிழ்ச்சி தர்றதுக்கான. இது வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செஞ்ச ஒருத்தவங்களுக்கு நினைச்சு, அவங்க என்ன உதவி செஞ்சாங்க அப்படின்றத பத்தி அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். ஒரு லெட்டர் எழுதி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ, இல்ல அவங்கள மீட் பண்ணியோ, அந்த லெட்டர வந்து அ லவுடா அவங்களுக்கு படிச்சு காட்டணும். இப்படி செஞ்சவங்க வந்து இம்மீடியட்டா முன்னாடி இருந்தத விட மகிழ்ச்சியா இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு, அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஆனா இதுல வந்து ரொம்ப நாளைக்கு இந்த ஒரு விஷயத்த பண்றதுனால ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருந்ததா வந்து எந்த எவிடன்ஸும் இல்ல. கொஞ்ச நாளைக்கு அடுத்த ஒரு 2, 3 நாளுகளுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியான நிலைமையில இருந்தாங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாரி மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வந்து சோசியல் அதாவது சமூக காரணிகள் தான் அதிகம். சமூக காரணிகள் அதிகம் அப்படின்றதுக்கு வந்து இந்த ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்றாங்க. இதுல இருந்து என்ன இது எத வச்சு சொல்றாங்கன்னா, நெறைய கப்பிள்ஸ் மேரிடான கப்பிள்ஸ் ஆராய்ச்சி பண்ணதுல, இப்ப வந்து ஒரு நெகட்டிவ் ஈவென்ட் நடக்குது. அத எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றத விட, ஒரு பாசிட்டிவ் ஈவென்ட் நடந்தத எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றத பொறுத்து தான் அந்த அவங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்றத வந்து முடிவு பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க.
ஸோ இதுல வந்து நிறைய வேஸ் ஆஃப் ரெஸ்பாண்டிங் இருக்கு. 4 விதம் சொல்றாங்க. ஒன்று வந்து பாசிவ் டிஸ்ட்ரக்டிவ், ஆக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ், பாசிவ் கன்ஸ்ட்ரக்டிவ், ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பாண்டிங். ஸோ ஆக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பாண்டிங் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்னா, ஸோ எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு அவர் வந்து சொன்னாருன்னா, இதுல ஆக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பாண்ட் எப்படி இருக்குன்னா, உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ வந்து வீட்டு வேலையை செய்ய மாட்ட, வீட்டுல நிறைய வர மாட்ட. ஸோ நெகட்டிவா சொல்றது அது அந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை பத்தி. இது வந்து ஆக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பாண்டிங். பாசிவ் டிஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பாண்டிங் அப்படின்னா என்னன்னா, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சுன்னு சொன்னதை வந்து இக்னோர் பண்ணிட்டு, இன்னைக்கு மழை பெய்யுது, இன்னைக்கு வெயில் அடிக்குது, ஸோ அதை விட்டுட்டு வேற ஒரு சம்பந்தமே இல்லாத கான்வர்சேஷனை கொண்டு போறது வந்து பாசிவ் டிஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பாண்டிங். பாசிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பாண்டிங் அப்படின்னா என்னன்னா, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நல்லது அப்படின்னு ஒரு பாசிவா கங்க்ராச்சுலேட் மட்டும் பண்றது. இல்ல ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பாண்டிங் அப்படின்னா என்னன்னா, ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சா, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதை பத்தி இன்னும் விசாரிக்கிறது. என்ன கிடைச்சது, எப்போ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்கள வந்து அக்னாலேஜ் பண்றது. நீ நல்லா வேலை செஞ்சிருப்ப, அதனால தான் உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து அதை செலிப்ரேட் பண்றது. கங்க்ராச்சுலேட் பண்ணி, சரி இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடலாம், செலிப்ரேட் பண்ணலாம் உன் ப்ரொமோஷனை அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பாண்டிங் யாரெல்லாம் பண்றாங்களோ, இல்ல யாரெல்லாம் அவங்களுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள யாருக்கெல்லாம் ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கோ, அவங்கலாம் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதா அந்த ஆராய்ச்சிகள் சொல்லுது. அடுத்து வந்து யூசிங் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் இன் அ நியூ வே. இது வந்து என்னன்னா, முன்னாடி பாசிட்டிவ் சைக்காலஜில ஒரு அசஸ்மென்ட் மெத்தட் இருக்கு. உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அசஸ்மென்ட் இருக்கு. ஸோ அந்த அசஸ்மென்ட்டுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு உங்களுக்கான ஸ்ட்ரென்த்தை வந்து புது விதமா, ஏற்கனவே நீங்க அந்த ஸ்ட்ரென்த்ஸை வந்து இயல்பாவே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா வந்து அதை வந்து புது சூழல்ல இல்ல புது விதமா யூஸ் பண்றதுனால உங்க மகிழ்ச்சி வந்து அதிகரிக்குது அப்படின்னு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து லாஸ்டா வந்து சேவரிங். சேவரிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மகிழ்ச்சிகரமா பண்ண, அதாவது காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப உணர்ந்து மகிழ்ச்சிகரமா செய்யறது ஒரு விஷயத்த. இப்படி செய்யறவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு விஷயத்த செய்யறவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கிறதா வந்து ஆராய்ச்சிகள் சொல்லுது. இதுக்கு வந்து சேவரிங் பண்ணிட்டு அதை மத்தவங்க கூட ஷேர் பண்றது இந்த மகிழ்ச்சிய, இல்ல அதை பத்தி அதை ஞாபகப்படுத்திக்கிறது, போட்டோ எடுத்துக்கிறது, ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த இதெல்லாம் பண்றவங்க வந்து மகிழ்ச்சியா ஹாப்பினஸ் லெவல் வந்து இவங்களுக்கெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து ஆராய்ச்சிகள்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டெக்னிக்ஸ் ஒரு 2-3. தேங்க்யூ டாக்டர். இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து அவ்வளவா எவிடன்ஸ் இல்லாத டெக்னிக். ஸோ வந்து தத்துவார்த்த ரீதியான டெக்னிக். ஸோ இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் பண்ணி அதுல இருந்து வந்த ஃபைண்டிங்ஸ் வச்சு. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். சாதாரண மனித உரைக்கும் மருத்துவ உரைக்கும் வித்தியாசம் கிளியரா தெரியுது. அழகா ஃபில்டர் பண்ணி செதுக்கி சூப்பரா தேவையானதை மட்டுமே ஆய்வியல் நோக்கல, அதுவும் ஆய்வியல் தரவுகள் போஸ்டுலேஷன், அதாவது ரிசல்ட் வந்ததை மட்டும் சொல்லி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஜூஸ் 2 டிகேட் ஏறக்குறைய 20 வருடங்களாக உருவாக்கி இந்த நோயியலை விளக்குவதற்காகவுமே மனநோய், மன உளைச்சல் போன்ற எல்லாத்தையும் விளக்கி மனிதன் நன்றாக உணர்றான்றதை உணர வைக்கிறதுக்கான ஒரு துறையில 20 வருடங்கள் அந்த ஆய்வுகளினுடைய முடிவுகளை ஒரு ஜூஸா கொடுத்துருக்கீங்க. ஜிஸ்ட் சூப்பர். ஆக்சுவலா இந்த உரைக்கு என்ன தேவைப்படல அப்படின்னா தொகுப்புரையும் தேவைப்படல. ஏன்னா அவ்வளவு அழகா ஃபில்டர் பண்ணி ஒரு சைக்காலஜி புக்கு படிக்க, நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், மகிழ்ச்சியா இருக்க வேணும் நினைச்சு ஒருத்தவங்க புக்கு படிச்சா இவ்வளவு தெளிவா எடுத்துக்க முடியாது. வாழ்வியல் நோக்குல அந்த பாசிட்டிவ் சைக்காலஜி எப்படி பண்றாங்கன்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் நீங்க உள்ள சொல்லிட்டு இருக்கும் போதே பாருங்களேன், எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதுவுமே பண்ணாதீங்க, ஒரு ஸ்பூன் சந்தோஷம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு டிகிரி கொஞ்சம் போட்டணும்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பாசிட்டிவ் சைக்காலஜி பக்கம் வாங்க அப்படின்றத சொல்லி, நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறது எது செஞ்சாலும் மகிழ்ச்சியா இருக்க முடியாது, ஆனா மகிழ்ச்சியா இருந்தா எல்லாத்தையும் செய்யலாம் என்ற மாதிரி ஒரு மாற்று பார்வை ரொம்ப அழகா இருந்தது. நிஜமாலுமே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ.
லைஃப்ல ஜீரோ டவுன் பண்றது, அதாவது கொரோனா ஜீரோ டவுன் பண்ண முடியாது. உங்களுடைய பிரச்சனைகளை இந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகளையே ஜீரோ டவுன் பண்றது, -10ல இருந்துட்டு ஜீரோ கொண்டு வரதுக்கான வழிகள் எல்லாமே சொல்லி, அதுக்கு அந்த ஹாப்பினஸ் வேணும்னா இந்த ஹெல்த்ல இருந்து எவ்வளவு முக்கியம், புது பார்வைகள் எப்படி பார்க்கணும், கிராட்டிடியூட் எப்படி சொல்லணும், அந்த குட்வில் எப்படி புக் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும், எல்லாமே நன்றி உணர்வுல இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. நிஜமாலுமே ஒரு மாணவர்கள் இருந்து பெரியவங்க இருக்குமே ஒரு ஒரு ஆக்க பார்வையில போறவங்களுக்கு, எல்லாமே ருட்டீன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 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 கைட்லைன்ஸ் கிடைச்சது. ரொம்ப நன்றி. அதுல எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கும், தன்னாட்சி தான். நான் தனி மனிதனா இருக்கும் போது மேரேஜுக்கு மட்டும் தான் சந்தோஷமா இருந்தேன், மேரேஜுக்கு அப்புறம் நான் என் வாழ்க்கையை கெட்டு போச்சு, நான் தனியா இருக்கும்போது இருந்தேன், எனக்கு கூட்டம் குடிச்ச உடனே நான் வாழ்க்கையில சந்தோஷமா இல்லைன்றவங்க எல்லாமே மாற்று பார்வையில ஆராய்ச்சி மூலயமா கல்யாணம் ஆனவங்க நல்லா இருக்கிறாங்க. அழகுக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, அழகுக்கும் வெற்றிக்கும் சம்மந்தமே கிடையாது, கான்டாக்ட் அதிகமா இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆக்சுவலா எல்லாமே சமூகத்துல என்னது அப்படின்னா இந்த சைக்காலஜியை வந்து மாற்றி, தனிமையில குடும்பமும் ஓடிட்டு இருக்கு, உறவும் ஓடிட்டு இருக்கு, மனிதனும் என்ன பண்ணா தனக்கு தானே சந்தோஷமா இருக்கிற பிராக்டிஸ் பண்ணிக்கிறான். எல்லாருக்கும் பயம் வந்து போகுது. அது ஒரு குறிப்பா அந்த பணத்தை பத்தி பேசும்போது அப்படின்னா அது மினிமம் ரெக்குவயர்மெண்ட் தான், பணம் வாழ்க்கையில சந்தோஷமா கொடுக்காது, அது ஒரு தேவைக்கு வரைக்கும் தான் அது பண்ணும், அதுக்கப்புறம் அது பெரிய சந்தோஷமா இல்லைன்ற மாதிரி ரொம்ப அழகா ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு கம்ப்ளீட் வாழ்வியல் ஒரு ஸ்கிரிப்ட் தான் அப்படிதான் இருந்தது. இந்த ஸ்கிரிப்ட் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். இப்போ டீடைலா போயிட்டு ஒரு 100-200 புக்கு போய் சைக்காலஜி புக் போயிட்டு அதுக்குள்ள பாசிட்டிவ் சைக்காலஜி 10-20 வருடங்களுக்கான நிகழ்வு யாரும் பார்க்க முடியாது. ஒரு பள்ளி மாணவன் இருக்கிறான்னா அவனுக்கு அப்ளை பண்ண முடியும், அவன் படிப்புலையும் அப்ளை பண்ண முடியும். வேலை இருக்காங்களா அவங்களுமே புது நோக்கம் எப்படி பண்ணணும், ஒர்க்கை எப்படி ரசிக்கணும், ஒர்க்ல தான் எல்லாமே இருக்குன்றது எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த எக்ஸ்பெரிமெண்டோட நீங்க ஒன்னும் உங்களை நீங்க இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு வழி சொல்லிருக்கீங்க. பாசிட்டிவ் சைக்காலஜி என்னன்னு சொல்லி வாழ்க்கையில எப்படி இல்லாம இருந்திருக்கு, எப்படி எல்லாம் இருந்திருக்காங்க, எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், அதுக்கு என்னென்னலாம் நம்ம ஆட் ஆன் பண்ணணும், பிசிக்கா எப்படி பார்க்கணும், உணவை எப்படி பார்க்கணும், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதை வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு ஸ்பூன் உங்க மகிழ்ச்சியை அதிகமாகிறதுக்கும் வழிகாட்டி இருக்கீங்க இளம்பருதி. நன்றி. உங்களுக்காகவும் உங்கள் நிஜமாலுமே ஹாப்பியா இருக்கு. இவ்வளவு சின்ன வயசுல 20 வருஷம் நிகழ்வுல யதார்த்தமா எவ்வளவு மெச்சூர்டு கண்டென்ட், மெச்சூர்டு டாஸ்க், எந்த பரபரப்பு பதட்டம் எதுவுமே கிடையாது. ஒரு 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 எக்ஸ்பெரிமெண்ட் அழகா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பண்ணீங்க. வாழ்த்துக்கள். யூ ஹாவ் அ கிரேட் லைஃப். மறுபடியும் சொல்றேன்னா மறுபடியும் நாங்களோ யாரோ உங்களை ஒரு உரைக்காக பிடிக்க முடியாது. அவ்வளவு பிஸியான மருத்துவரா, உலகில் தலை சிறந்த மருத்துவரா, நீங்க எடுத்துக்கிற துறையும் என்னது அப்படின்னா வாய்ப்பே இல்லாத துறை. நீங்க தூங்கும் போது கூட உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க, அப்படியாப்பட்ட துறை. நீங்க சிறந்து விளங்க வாழ்த்துக்கள். உங்களுக்காக உங்க நேரத்திற்காக நன்றி. அப்பா பாலசுப்ரமணிய ஐயா இணைந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். ஐயா ஓரிரு வார்த்தைகள் நீங்க இப்போ பேசுறது சூழலில் இருந்தா பேசலாம் ஐயா. வணக்கம். மகிழ்ச்சி சார். எனக்கு அந்த திருக்குறள் தான் ஞாபகம் வருது சார். நன்றி சார், நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது திருமலை, ரொம்ப நல்லா பேசினாரு. அழகா, பொறுமையா, அமைதியா, அவர் இயல்பே அதுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க ஒரு டைம் வாங்கி பேச வச்சது சூப்பரா பருதி. கிரேட் சார். நிஜமாலுமே புரியுது சார். இளம்பருதி பேசுங்கப்பா. நல்லா இருந்ததுடா, அழகா ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் நம்ம திருமலை சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஃப்ளோ சார். ஓகே திருமலை, மத்தவங்க பேசுங்க. எஸ் சார். நன்றி சார், நன்றி சார். உங்களுக்கு நன்றி சார். குடும்பத்துக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. மாதவன் ஐயா இணைந்திருக்கிறாங்க. மாதவன் ஐயா, பாசிட்டிவ் சைக்காலஜி. அது சைக்காலஜி எல்லாமே வேற மாதிரி புரிதலோடு தியரிட்டிக்கலா தான் பாக்குறாங்க எல்லாருமே. அது தியரிட்டிக்கல் கிடையாது, அது பிராக்டிகலா வாழ்க்கைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் டெக்னிக். ஒரு பயிற்சியாளர் கூட, ஒரு திறன் பயிற்சியாளர் கூட, வாழ்வியல் திறன் பயிற்சியாளர்கள் கூட இவ்வளவு எளிமையா இவ்வளவு அழகா இதை என்ன பண்ண முடியாது, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்வதற்கு கடினம். நிஜமாலுமே ஒரு மருத்துவர் வந்துட்டு அந்த மருத்துவர் பார்வை வேற விதமா இருக்கு. தர்க்க ரீதியா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டார். பயிற்சி செய்து அந்த பயிற்சியில் வந்த விளைவு வந்து சக்சஸ் ஆன விளைவு மட்டும் 20 ஆண்டு காலம் அந்த ஆய்வுல அந்த முடிவுகள் நமக்கு சொல்லியிருக்காரு. மாதவன் ஐயா, உங்களுடைய கருத்து மருத்துவர் இளம்பருதிக்கு. வணக்கம் இளம்பருதி, டாக்டர் இளம்பருதி. நான் வந்து பாண்டிச்சேரி தான். நானும் நீங்க படிச்ச பள்ளி பத்திலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தது இப்ப இருக்கிறது எல்லாமே பாண்டிச்சேரி தான். ஒரு அற்புதமான உரை. நான் அதுக்காக தான் வந்து இது வரைக்கும்
எம்எம்எஸ் ஸ்கூல்ல எடுத்த டாபிக்ஸ்ல வெரி பெஸ்ட் எக்ஸலண்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக் வந்து. ஒரு நிமிடம் ஐயா, சாரி ஐயா, மன்னிக்கணும். முத்துகணேஷ், நம்ம பேக்ரவுண்ட் எல்லாமே இப்போ அவங்கவுங்க அந்த திருவிழா பங்குனி உத்திரமெல்லாம் போயிருக்காங்கல்ல, அவங்க அன்மியூட் பண்ண தவறிட்டாங்கன்னா மத்தவங்களை அன்மியூட் பண்ணிவிடுங்க. வினாக்கள் இருக்கும்போது கருத்துரையாடும் போது. மன்னிக்கணும் ஐயா மாதவன் ஐயா, நீங்க உங்க கருத்து முக்கியமா எல்லாருக்கும் பகிரணும்ன்றதுக்காக நீங்க பேசலாம் ஐயா. ஓகே. ரொம்ப ஏன்னா இந்த டாபிக் நான் வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு டாபிக். ஏன்னா வந்து உளவியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த உளவியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து நான் முன்னுரிமை கொடுத்து நிறைய புத்தகங்கள் எடுத்து நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அதுல வந்து இப்ப வந்து நான் ரீசெண்டா எடுத்துட்டு உங்களை மாதிரி ஒரு எம்டி டாக்டரோட புக்கு தான், டாக்டர் ஆர் கனக சபாபதி. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல இஸ் ஹேவிங் 30 years எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாமே வந்து சொந்தமா ஒரு நர்சிங் ஹோம் வச்சிருந்து அது இருந்து இப்ப அது மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா இறைவழி மருத்துவன்றதுல அவர் பயின்றிருக்காரு. அவருடைய புத்தகத்தை எடுத்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கிடைத்த விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நீங்க அதை கோரிலேட் பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்க மூலமா கிடைக்கும் போது கடைசியா நீங்க சொன்ன அந்த 5 ஈவென்ட்ஸ் நான் ஃபாலோ பண்றேன். அந்த 5த்துலயுமே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். காரணம் நான் நான் டெஸ்டிங் லேபா வச்சிருக்கேன். என்ன நானே வந்து செக் பண்ணி அதை வந்து ப்ரூஃபிங்கா காமிக்கிறேன். இதெல்லாம் நீங்க சொன்னது அத்தனையுமே பை த கிரேஸ் ஆஃப் காட் எனக்கு நேற்று ஃபுல்லா நான் அதை பண்ணிட்டேன். அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஈவெண்ட் எனக்கு அமையுது. ஒருத்தர் அந்த மாதிரி வரும்போது ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அத்தனை விஷயமே ஒரே ஒரு நபர் மூலமா நேற்று நடந்தது எனக்கு. எங்க வீட்டுல பிறந்து வளர்ந்த பையன், பக்கத்து வீட்டு பையன், அவன் சொல்றான், அண்ணா உங்ககிட்ட பேசணும், 25 நாளா எனக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது, அது எப்படின்றது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாரு. 1 hour எக்ஸ்பிளைன் பண்ண நான் பேஸ்ட் ஆன் இறைவழி மருத்துவம் ஒரு எம்டி கொடுத்த விஷயங்களை வச்சு. அப்ப நீங்க இன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்களோ அது எல்லாமே நேற்று நான் பண்ணி முடிச்ச உடனே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீங்க எழுத சொன்னீங்க, அதை எழுதி பார்த்தேன். அதை அவங்களுக்கு போஸ்ட் பண்ண சொன்னீங்க, அதுவும் பண்ணேன். நான் என்ன பண்றேன்னா என்னோட சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு கவிதையாக மாற்றி காண்பிக்கிறேன். அதை பதிவு பண்றேன். அது உலகம் முழுக்க பார்க்க பண்றேன். நேற்றுக்கு பாத்தீங்கன்னா துபாயில இருந்து ஒரு தமிழ் சங்கம், அதுல வந்து நான் கலந்துக்கிட்டேன். அதனாலதான் நேற்றுக்கு வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்கிய பட்டிமன்றம், எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதை நீங்க சொன்னீங்க இல்லையா, புதுவிதமான செயல்பாடுகள்ல அதிகமான மகிழ்ச்சி வருதுன்னா நான் அதுலயும் கலந்துக்கிட்டேன். அதுல எல்லாத்தையும் உள்வாங்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. ஐ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் த ஈவெண்ட். அப்ப நீங்க சொன்ன அந்த 5 விஷயத்துல நான் பண்ண the degree of happiness is increasing automatically in my life personally as well as within my family. இதுதான் இன்னைக்கு நான் இந்த உங்களுடைய பாசிட்டிவ் சைக்காலஜில தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 5 ஈவெண்ட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி அது எல்லாமே நம்ம எம்எம்எஸ் ஸ்கூல் சார்ந்தவங்க இதை பாக்குறாங்க, அத்தனை பேருமே ஃபாலோ பண்ணால் ஐ எம் டெல்லிங் the real happiness will enter in their family as well as personally. அதை நான் கண்டிப்பா இது பண்ணிக்கிறேன். இப்ப நான் வந்து இளம்பருதியை பத்தி ஒரு உளவியல் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். அது அவருக்கு தான் சமர்ப்பிக்க போறேன். கண்டிப்பா பாலசுப்ரமணிய ஐயா நீங்களும் கேளுங்க, நானும் கேட்கிறேன். அம்மா இருந்தாலும் கேட்க சொல்லுங்க, எல்லாரும் கேட்க சொல்லுங்க. இப்ப இன்ஸ்டன்டா பண்ணதுதான். அது கண்டிப்பா வந்து அவருடைய ஒரு உளவியலோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அவரு கூட அதை நோட் பண்ணிக்கலாம். டாக்டர் இளம்பருதி நல்லதற்காக மட்டும் வாழ்பவர், மிக தைரியசாலி, ஒரு செயலை வெற்றி கிடைக்கும் வரை செய்து அதை முடிப்பார், எளிதில் யாருக்கும் பயப்பட மாட்டார், புதிய கருத்தை இந்த உலகிற்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார், எந்த தடையாக இருந்தாலும் எளிதில் வெற்றி பெறுவார் இளம்பருதி. சகிப்புத்தன்மை உடையவர், தாராள மனம் கொண்டவர், பயணத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர் இளம்பருதி. பிறரை கவர்ந்து இழுக்கும் தன்மை உடையவர், அதை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். தலைமை தாங்கும் பண்பு, லீடர்ஷிப் கொண்டவர், யாரையும் சாராமல் இண்டிபெண்டாக இருப்பவர், கண்டிப்பாக இசைத்துறையில் ஆர்வம் உள்ளவர் இளம்பருதி. அதிகமான விசுவாசம் கொண்டவர், திட்டம் தீட்டித்தான் எதையும் சொல்லுவார், செயல்படுத்துவார். கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர் இளம்பருதி. பொறுமையின் இலக்கணம் இளம்பருதி. சமாதான பிரியர் இளம்பருதி. கற்பனை சக்தி அதிகம் வாய்ந்தவர் இளம்பருதி. மிகவும் சாந்தமானவர். சவால்கள் ரொம்ப பிடிக்கும் இளம்பருதிக்கு. ஒரு செல்வந்தர் இளம்பருதி. முழு சக்தியுடன் ஒரு வேலையை செய்து முடிப்பார் இளம்பருதி. வாக்கு சாதுரியம் உண்டு, இன்னைக்கு நம்ம அதை பார்த்தோம். மனதில் பட்டதை பட்டென்று சொல்வார் இளம்பருதி.
மனதில் சூதுவாது இல்லாதவர் இளம்பருதி. தொலைநோக்கு பார்வை கொண்டவர் இளம்பருதி. கற்பனை திறன் மிக அதிகம் உண்டு இளம்பருதிக்கு. தனிமையை விரும்புவார். இயற்கையை நன்றாக ரசிப்பவர் இளம்பருதி. வாழ்த்துக்கள் இளம்பருதி. கரெக்டுங்களா நான் சொன்னது? எல்லாமே கரெக்டா? இது மாதிரி வந்து நன்றி நன்றி ஐயா. நன்றி. மண்ணின் மைந்தர் ஒரு ஜாதகமே பார்த்துட்டாரு. ஏன்னா இதுவும் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆஸ் பர் லெட்டர் படி அதுவும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு விஷயங்கள் வந்து இது வரைக்கும் நான் பார்த்த நேம் அனாலிசிஸ்ல மிக ஒரு வாய் வார்த்தையாக ஒரு எடிபிகேஷனுக்காக சொல்லல, அத்தனையும் கூட்டு கலவையாக ஆண்டவன் அனுகிரகத்தில் இளம்பருதிக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்த நேம்லயே மிக அற்புதமான கோர்வையான அதிகப்படியான பாசிட்டிவ், நான் காலையில இருந்து அனாலிசிஸ் பண்ணால அதிகமான பாசிட்டிவான விஷயங்கள் மிக அதிகமாக பொருந்துள்ள ஒரு மருத்துவர். அவரை பெற்றெடுத்த அப்பா அம்மா மிகவும் புண்ணியம் செஞ்சவங்க. அந்த மாதிரி வருவது இளம்பருதி இந்த உலகிற்கே சேவை செய்யும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதருக்கும் அவருடைய சேவை கொண்டு போய் சேரணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு த்ரூ MMS ஸ்கூல். So really thanks to correspondent மோகன் சார் அண்ட் திருமலை வாசன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்குமே அவருடைய சேவை பாண்டிச்சேரிக்கும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா எங்கள் மண்ணின் மைந்தர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர் கொடுத்தது மிக அப்சல்யூட்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன பிரசன்டேஷன். சூப்பரான நைட் பிரசன்டேஷன். அது ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னாலே நமக்கு எல்லாமே அற்புதமா ஆண்டவன் வடிவமைச்சு கொடுக்குறாரு த்ரூ MMS ஸ்கூல்ல. பிரசன்டேஷன் அற்புதம் அற்புதம். நானும் எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்தேன். பட் இருந்தாலும் யூடியூப்ல பார்க்க தான் போறோம். அவர் சொல்ல சொல்ல நான் நோட்ஸ் எடுத்துட்டே இருந்தேன். எனக்கு அது அவ்வளவு பதியுது. அவர் சொன்ன சின்ன இன்ஃபர்மேஷன். அதுக்காக அவரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ஹார்ட் ஒர்க் தான் இன்னைக்கு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதனால மண்ணின் மைந்தன் இளம்பருதி வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வேற நாங்க இன்னைக்கு பண்ண போறோம். அதுவும் நான் இணைஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு வந்து என்னுடைய குருவோட மகா சம்மதி அடைஞ்ச நாள். அதனால இன்னைக்கு ஈவினிங் வந்து 7 to 8:15 மணிக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றோம். அட் டைம்ல 1,00,000 பேர் வந்து மெடிடேஷன் பண்றோம் ஒரே நேரத்துல. இதுதான் அவங்கவுமே அவங்க நேரத்துல பண்ணுவாங்க. ஆனா நாங்க பண்ற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ஈவினிங் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுல கூட கலந்துக்கலாம். திரும்ப நான் லிங்க் அனுப்புறேன். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல தெரிஞ்சவங்க தெரியாம யார் வேணா கலந்துக்கலாம். இது வந்து என்னோட குருவுக்காக இன்னைக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கை. நன்றி. 2008 சம்மதி அடைஞ்சாங்க. 13 வருஷத்துக்கு பண்றோம். அவரால் நான் வளர்ந்துருக்கேன். இன்னைக்கு அவருக்காக நான் கொடுக்கக்கூடிய சில சேவைகள் மூலமாக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு இன்னைக்கு ஈவினிங் பண்றோம். அதுவும் ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நேர்மலை சிந்தனைல இன்னைக்கு அது கிடைக்குது. அதையும் இன்னைக்கு பதிவு பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஈவினிங் அது நடக்கும் போது நீங்க பார்க்கலாம். எல்லாமே யூடியூப்ல அது பார்க்கலாம். 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து ஆரம்பிக்க போகுது 7 மணிக்கு. அதனால அதையும் யாரும் நீங்க இணைஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் டு இளம்பருதி. ரொம்ப உங்களோட சேவை உலகம் மெச்சனும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நன்றி சார். மாதவன் ஐயா, உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நான் இந்த வலையரங்க ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய குருவை முன்வைத்து தான் ஆரம்பித்தேன். வேதாத்திரி மகரிஷி நினைவு நாள்ல அதுவுமே இந்த உளவியல், சாதா உளவியல் கிடையாது, பாசிட்டிவ் உளத்தியல். இது எவ்வளவு ரொம்ப முக்கியம் என்றது அவரை முன் வச்சுதான் என்ன பண்ண அப்படின்னா ஆரம்பிச்சேன். கண்டிப்பா இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி உருவாக்குனது என்னது அப்படின்னா நோயை உருவாக்கல, நோயை ஆய்வு செய்ய கிடையாது. நீ நோய் இல்லாம இருக்கிறன்றத உணர்த்துறதுக்கு தான். நீ மகிழ்ச்சியா தான் இருக்கிற, அதுல ஒரு டிகிரி கொடுக்கணும்னா உனக்கு பாசிட்டிவ் சைக்காலஜி உங்ககிட்ட இருக்கு. அதை பயிற்சிக்கும் முயற்சிக்கும் நீ என்ன பண்ணணுமோ பண்ணலாம். அது புதுசா எங்கேயும் நீ தேட தேவையில்லை சார். நிஜமாலுமே ஒரு இவ்வளவு சின்ன வயசுல இளம்பருதி அவர்கள் வந்து ரொம்ப கிளியரா பிரசன்டேஷன் பாத்தீங்களா இல்ல சார்? அந்த ப்ரிப்பரேஷனே டெக்ஸ்ட்ல அதிகமா இல்ல, அவ்வளவு ரிச்னஸ். அந்த பிரசன்டேஷன் ஸ்டைலு அவர் சொன்னதும் சரி, அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப செம்ம ஸ்டைலா, செம்மரிச்சா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப அழகா இருந்தது. அவருடைய கருத்தும் அப்படிதான் இருந்தது. தேவையில்லாத வார்த்தைகள் ஒண்ணுமே இல்ல, ஒரு சிற்பம் செதுக்கிற மாதிரி ரொம்ப அழகா செதுக்கி இருக்காரு இந்த வலையரங்க. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு இந்த நாள் பங்குல உத்தரம் முருகருக்கு உகந்த நாள்ல, வேதாத்திரி மகரிஷியின் ஒரு சிறப்பான நாள்ல உங்க மூலமா மிகப்பெரிய பிளஸிங் கிடைச்சிருக்கு. அதற்காக உங்களுக்கு நன்றி. கிரேட் அப்ரிசியேஷன். நன்றி சார். நன்றி. வருகைக்கு நன்றி சார். நான் மாலை இணையறேன் சார். நீங்க லிங்க் அனுப்பி. ஆமா, நன்றி. நன்றி சார். நன்றி. இளம்பருதி, நீங்க ஏதாவது சொல்லணுமா? கருத்து சொல்லணுமா? ஐயா நன்றி என்ன சொல்லணுமா? இல்ல, அவர் ஃபாலோ பண்றாருன்னு சொல்றாரு. அது நல்லது தானே.
இதே தொடர்ந்து ஃபாலோ நன்றி. பண்ணுங்க. இதுல ஃபைண்டிங்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்ச நாள் ஃபாலோ பண்றத விட தொடர்ந்து ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க வந்து அதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுது. சோ இத விட்டுறாம நன்றி, ஃபாலோ நன்றி. பண்ணுங்க. நன்றி நன்றி. நன்றி. அவரு நன்றி. அவர் அவர் பயிற்சியாளராகவும் இருக்காரு. வாழ்வியல் பயிற்சியாளராகவும் Okay. இது அவரும் பயிற்சி எடுத்துக் கொண்டு பயிற்சியாளராக மற்றொரு நிறைய அப்ப பேர் super. வாழ்க்கையில வந்துட்டு ஒரு ஆனா இன்னைக்கு நான் மாணவன், இளம்பருத்தியோட மாணவன் நான் இன்னைக்கு. மாணவன். ஆமா, ஆமா. இளம் பருதிக்கு இளம் மாணவன், இளம் பருதிக்கு நாமெல்லாம் இளம் மாணவன். என்னையும் சேர்த்துங்க, நாமெல்லாம் இளமையான மாணவர்கள். நன்றி. அடுத்த கருத்துரை போயிடலாம் சார். நன்றி சார், நன்றி நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள் இளம் பருதி. அடுத்த கருத்துரை ஆரண்யவல்லி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. விருப்பம் இருந்ததுன்னா, வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க இப்ப பேசலாம். அடுத்தது பள்ளியின் தாளாளர் சிவகுமார் ஐயா, யாரு விருப்பப்பட்டாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டோ இல்ல உங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டோ நீங்க பேசலாம். வணக்கம். அடுத்த கருத்தாளர் கருத்து இருந்தாலும் இல்ல பாசிட்டிவ் சைக்காலஜி பத்தி நீங்க ஏதாவது இன்னும் வேல்யூ ஆட் பண்ணணும்னாலும், உங்களோட இது சார் பண்ண பிராக்டிஸ் ஏதாவது நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும், புது தகவல் இருந்தாலும், மறுப்பு கருத்து இருந்தாலும், எதுவா இருந்தாலும் இது அதற்கான களம் தான், பேசலாம். வணக்கம். அடுத்த கருத்தாளர். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பள்ளி வணக்கம். தாளாளர். வணக்கம் இளம்பருதி. வணக்கம் சார். இளம்பருதி ஐயா வணக்கம். இளம்பருதி சார் கேக்குதுங்களா? கேக்குது. வணக்கம். கேக்குதா? இப்போ மாதவன் ஐயா என்னென்னலாம் சொன்னாரோ அதுக்கெல்லாம் நீங்க உகந்தவரா இருக்கீங்க. ரியலி கிரேட். ஐ அப்ரிஷியேட் யூ. சோ நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சனோ அது எல்லாம் வந்துட்டு மாதவன் ஐயா உங்களை பத்தி எல்லாம் ஃபுல் ஹிஸ்டரிய சொல்லிட்டாரு. சோ நீங்க வந்துட்டு மிகவும் அமைதியானவர். எதை எப்படி சொல்லணுமோ, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு தெளிவா சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு லீடர்ஷிப் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லலாம், எந்த மாதிரி சொன்னா புரியும் அப்படின்ற மாதிரி மிகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்க. அது ரியலி கிரேட். அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரியலி கிரேட், அப்ரிஷியேட்டபிள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் a lot. You are great. So wonderful session. So அதே மாதிரி நீங்க சொன்னது வந்துட்டு ஒரு 3 விஷயம் இன்னைக்கு ஃபுல் டேவ்ல 3 விஷயம் என்னெல்லாம் நல்லா நடந்தது, அது நல்லா நடக்கிறதுக்கு நான் எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருந்தேன் அப்படின்றத வந்துட்டு அதை வந்துட்டு எழுதி படிக்கணும். ஸோ எழுதி படிச்சாதான் வந்துட்டு அது வந்துட்டு சாட்டிஸ்ஃபைவா இருக்கும். அவங்களாலதான் நிம்மதியா நல்ல மகிழ்ச்சியானவங்களா இருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. கிரேட். இதை வந்துட்டு ஒருத்தரும் ஃபாலோ பண்ணலாம். நம்ம இன்னைக்கு ஃபுல் டேவில் என்னெல்லாம் பண்ணோம், ஒரு 3 திங்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு அதை எழுதி அதை படிச்சா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆக்டிவிட்டி, இது நல்ல சிறப்பா இருக்கு. இதை ஒருத்தரும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஹாப்பினஸ் தான் எல்லாருக்கும் வேணும் அப்படின்றதுனால, ஸோ இது வந்து உளவியல் ரீதியா இருக்குது, இது வந்து ரீசர்ச் பண்ணது அப்படின்றத நீங்க சிறப்பா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா ஒருத்தர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஃபாலோ பண்ண போறேன். ஐ எம் த ஃபாலோவர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அதே மாதிரி பல ஆராய்ச்சியை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுல குறிப்பா சொன்ன போனா எப்பவும் வந்துட்டு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு இதோட இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஹாப்பியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது மற்றவங்களுக்கு உதவக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு உதவிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றவங்க வந்துட்டு லைஃப்ல ஹாப்பியா இருக்காங்க அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கீங்க. ரியலி கிரேட். நீங்க வந்துட்டு சொன்ன விதமும் சரி, எல்லாமே பிடிச்சிருந்தது, எல்லாமே இயல்பா இருந்தது. அதுதான் கிரேட். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் சார். அவர் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணாரு பாத்தீங்களா சார், பாசிட்டிவ் எமோஷன், நெகட்டிவ் எமோஷன் போனா எல்லா கதையும் மூடிடும். எஸ் ஆப்ஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டே வரும். பாசிட்டிவ் எமோஷன் ஆப்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும்.
எல்லாத்தையும் புதுசா செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க, ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே சின்ன சின்ன சூத்திரங்கள், வாழ்வியல் சூத்திரங்கள் தான். அவர் சொன்னது அப்படின்னா அப்படியே வந்து ஒரே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா ஒரே உணவு ஒன்ற மாதிரி உப்புமாவே சாப்பிட்ற மாதிரி இல்லாம புதுசு புதுசா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்க, மகிழ்ச்சி கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி சார் உங்களுடைய கருத்துக்கு. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்க, யாராவது எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்றத போயிட்டு சொன்னா ஸோ யாரெல்லாம் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க, அந்த பேச்சையே விட்டுட்டு வேற ஏதோ ஒன்று பேசுறது அப்படின்னா அதில் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு ப்ரொமோஷன் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, ஸோ வெரி குட், அப்ரிஷியேட் பண்ணலாம். இன்னும் எப்படியெல்லாம் இதை செலிப்ரேட் பண்ணலாம், வெளியே போய் சாப்பிடலாம், ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சிறப்பாக சொல்லியிருந்தீங்க சார். இட்ஸ் ரியலி கிரேட். தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி சார். வந்தமைக்கும் கருத்திட்டமைக்கும் நன்றி. நன்றி இளம்பரதிக்கும் நன்றி. அடுத்த கருத்தாளர் ஒருவர் அல்லது இருவரோடு இந்த வலையரங்கை நம்ம நிறைவு செய்யலாம். கடைசி 2 நபர்கள் நீங்க கருத்துரையாடலாம். வணக்கம். அடுத்த கருத்துரை இருந்தாலும், பாராட்டுரை இருந்தாலும், ஏதாவது செய்தியை கூட சேர்க்கணும்னாலும், மாற்று கருத்து இருந்தாலும் என்னன்னா நம்ம அந்த வலையரங்கில இந்த நிகழ்வு குறித்து நம்ம பேசலாம். இருவருக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு, பேசலாம். வணக்கம். எல்லாரும் அநேகமா இன்னைக்கு பயணத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கருத்து சிவகுமாரையா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகே, முத்துகணேசன் வராரு. முத்துகணேஷ் பேசலாம்ப்பா. எஸ் சார், மதஸ்னன் சார். அப்புறம் இளம்பரதி சார் நல்லா அழகா பேசியிருந்தார் சார். அவர் சைக்காட்டிஸ்ட், அந்த உளவியல் படிச்சவருன்னு அழகா தெரியுது சார். அவருடைய எவ்வளவுதான் நிறைய மாதவன் சார் கூட நிறைய பாராட்டு கவிதைகள் எழுதி கொடுத்திருந்தார் சார். அது அவங்க அது உள்ள எக்ஸ்பிரஸ் பண்ணுனா அதுதான் சில விஷயம். கோபமும் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது, ஹாப்பினஸும் நமக்கு வச்சுக்கலாம். அந்த இது வந்துட்டு வெளிப்படுத்தாம அந்த கண்ட்ரோலா அந்த உளவியல் படிச்சதுக்கு தகுந்த அழகா நடந்துட்டு இருக்காரு சார். அப்புறம் சில விஷயம் அவர் டேட்டாவா பிடிஎஃபா சொல்லியிருந்த போது என்ன சொல்லியிருந்தேன்னா, ரிசர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி அது கண்டுபிடிச்சது விஷயம் மட்டும்தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. நிறைய நான் யூடியூப் சேனல்ல வந்து சில சைக்காட்டிஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் சார். அவங்க நிறைய விஷயமே சொல்லுவாங்க, எப்படி சேடா இருக்கிறது, ஹாப்பி எப்படி இருக்கிறது, நம்ம சேஞ்சிங் மூட் எப்படி சேஞ்ச் பண்ணிட்டு வேற இதுல கான்சென்ட்ரேட் பண்றது, எப்படி அட்ராக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா சார் சில விஷயம் சொன்னது சில விஷயமா இருந்தாலும் அதுல ரிசல்ட் ஓரியன்டா ஒரு பேக்கப் வச்சுட்டு தான் அது சொல்லியிருந்தது நல்லா இருந்தது சார். அவர் பொறுமை நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயம் கத்துக்கணும் சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. நம்ம இந்த நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். யாருக்காரும் கருத்து இருக்குங்களா? அடுத்தது கருத்து இல்லைன்னா நம்ம நிறைவு பகுதிக்கு போயிடலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் இளம்பரதி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒரு வருஷம் ஆச்சு பார்த்து, போன்ல பார்த்தது ரொம்ப சந்தோஷம். வணக்கம்மா. வாய்ப்பு இருந்தா உங்க வீடியோ பார்க்க முடியுமா? நாங்க ரொம்ப புரிஞ்சுது நீ பேசுறதுலாம். வணக்கம். நன்றிம்மா நன்றிம்மா. தேங்க்ஸ். இளம்பரதி தெரிஞ்ச யாரு இளம்பரதி? அவங்க அத்தை. ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்க பிள்ளை வந்து வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கிறாருமா. அவரு வந்து வாழ்க்கையில எல்லா நிலையிலும் உயர்ந்து உலகத்துக்கு ஒரு ஒளிவிளக்கா, அதுவுமே அவர் எடுத்துக்கிற துறையும் மருத்துவத்துறை. அந்த மருத்துவத்துறையில அவர் எடுத்துக்கிற துறை வந்துட்டு என்னைக்குமே நம்மளுக்கு என்னது அப்படின்னா ஒரு சேவை செய்ய. இனிமேல் எல்லாருமே பிளாக் ஆஃப் போறது எமோஷனல் தான். எமோஷன் மட்டும் ஒருத்தவங்க கத்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதுக்கு இயற்கையாவே கடவுள் என்ன பண்றாரு? ரெசிஸ்டன்ஸ். நீங்க சொன்ன மாதிரி அந்த மன உளைச்சலுக்கு சீக்கிரமா யாரும் எளிதில் ஆட்கொள்றது இல்லை. அவர்கள் தவிர்க்க தான் பாக்குறாங்க, தவிர்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனாலும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமலே மன முடக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த மன முடக்கத்தை நீக்கதான் நீங்க ஒரு உங்களோட சேவை வந்து எவ்வளவு பேர் உலகத்துக்கே தேவைப்படுது. எமோஷனல் கோஷன்ட் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எதிர்காலத்துல மருந்து பொருளாவும் இருக்க போது. கரெக்டா நீங்க அந்த துறையை தேர்ந்தெடுத்துட்டீங்க. எமோஷனல் கோஷன்ட் பள்ளியிலேயே நடத்த ஆரம்பிக்கணும் இனிமேல். ஏன்னா அந்த உலக லெவல்ல எமோஷனல் கோஷன்ட்டுக்கு மட்டும் இயக்கங்கள் உருவாக வேண்டும். குழந்தை பருவத்துல இருந்து எமோஷனை அதை கண்ட்ரோல் பண்ணாம அதுக்கு அழகா ஒரு வெண்டிங் பாயிண்ட கொடுத்து மாணவர்கள் அறிவுத்திறன்லாம் இனிமேல் அது வந்து அப்சல்யூட் ஆயிடும். ஏன்னா அது அறிவுக்காக போராட தேவையில்லை.
அறிவு பிறக்கும் போதே வந்து போகுது பையனுக்கு. அறிவு வந்துட்டு அதை காத்து அத கண்டிப்பா ஒரு ஒரு டைரக்ஷன் கொடுக்குற ஒரு வெண்டிங் பாயிண்ட் தான் என்னென்ன உலகம் இனிமேல் இருக்க வேண்டும். அதற்கான துறையில நீங்க அழகான ஒரு நிபுணரா வந்துகிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் இளம்பரதி. உங்களுடைய நிறைவு கருத்து. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட். இதுல வந்து நான் நிறைய இங்கிலீஷ்ல நிறைய சொல்லிட்டேன். எனக்கு தமிழ்ல வந்து இதை படிச்சதும் இல்லை, இப்ப பிராக்டிஸ் பண்றதும் ஹிந்தின்றதுனால நான் தமிழ்ல சில விஷயத்த வந்து சொல்ல முடியாம இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். அதுக்கு மன்னிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இது வந்து நான் எந்த டெக்னிக்கும் நிறைய சொல்லல. இதுல எவிடன்ஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ டெக்னிக்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து இது ரொம்ப 2000ல தான் ஆரம்பிச்சது இந்த துறை அப்படின்றதுனால எவிடன்ஸ் வந்து அவ்வளவு நிறைய இல்லை மற்ற டெக்னிக்ஸ்க்குலாம். மற்றதுலாம் வந்து ரொம்ப டீட்டெயிலா ஸ்டடி எதுவும் நடக்கல. ஸோ மற்ற எவிடன்ஸ்லாம் வந்து பர்சனல் லெவல்ல இப்போ ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் நான் இந்த எவிடன்ஸ் பத்தி சொல்லிடுறேன். அது வந்து மற்ற விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்ற துறையில நீங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா இது வந்து எவ்வளவு எவிடன்ஸ் பேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து உதவியா இருக்குன்றதுனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் சொல்லிடலாமா? ப்ளீஸ் பா. நீங்க கண்டிப்பா சொல்லலாம்ப்பா. என்னன்னா நிறைய நீங்க இப்ப இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் இல்ல இந்த மாதிரி ஒரு பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சில எவிடன்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி இந்த எவிடன்ஸ் இருக்குன்னா, நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம சில விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. இல்ல பழைய காலத்துல எப்படி நடந்துச்சு, இல்ல அதை வச்சு ஒரு கருத்தை வந்து முன் வைப்பாங்க. இல்லைன்னா ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு உதாரணத்தை வச்சு இவர் இப்படி இருந்தாரு, இதனால அவரு நல்லா இருந்தாரு, அதனால வந்து இதை நீங்க பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு உதாரணத்தை வச்சு சொல்லுவாங்க. இதுல வந்து லெவல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். எவிடன்ஸே இல்லாம இல்ல ஒரு புராண கதை இல்ல வந்து ஒரு ஜென் கதை இந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சு ஒரு சொல்றது. இன்னொன்னு வந்து எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பயாஸ் இருக்கிற அவங்க கருத்தை வந்து எப்படி வேணா மாற்றி சொல்றதுக்கான ஒரு அபாயம் இல்ல ஒரு விஷயம் வந்து அதுல இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு எவிடன்ஸ்ன்றது வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து கண்டுபிடிக்கிற ஃபைண்டிங்ஸை வச்சுதான் நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஏத்துக்கணும். ஸோ அதுலயே வந்து நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வெறும் அப்சர்வ் மட்டும் பண்ணி ஒரு கருத்தை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி சில பேரை வந்து அப்சர்வ் மட்டும் பண்ணி அதுல இருந்து வர ஃபைண்டிங்ஸ், இல்ல நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல இருந்து வர ஃபைண்டிங்ஸ். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வர ஃபைண்டிங்ஸ் வந்து இப்போ இருக்கிற இந்த அப்சர்வ் பண்ணி வர ஃபைண்டிங்ஸை விட அதிகம். ஸோ எவ்வளோ ஸ்டடிஸ் இருக்கு ஒரு ஒரு ஃபைண்டிங்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக எவ்வளோ ஸ்டடி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உண்மையா இல்லையா அப்படின்றத வந்து நீங்க முடிவு பண்ணணும். ஏன்னா இப்ப வாட்ஸ்அப் இருக்கு, வாட்ஸ்அப்ல யாரு என்ன வேணா எழுதலாம். அதுக்கெல்லாம் எந்த எவிடன்ஸுமே இல்லாம மக்கள் வந்து ரொம்ப அதை நம்பி நிறைய வந்து மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. ஸோ அதை தாண்டி ஒரு சயின்டிபிக் டெம்பர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகிறது, வாழ்க்கையவே வந்து அறிவியல் பூர்வமா அணுகிறது வந்து இப்போ இருக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒரு இன்டர்நெட்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். தேவைக்கு அதிகமாவே இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து உங்களுக்கு தேவையே இல்லை ஒருத்தர் வந்து சொல்லணும்ன்றது. ஸோ நீங்களா வந்து உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷனை ஃபில்டர் பண்ணி எது வந்து சரியான இன்ஃபர்மேஷன், எது வந்து தவறான இன்ஃபர்மேஷன், எது உண்மைக்கு புறம்பானது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு சயின்டிபிக் டெம்பரமெண்ட் இல்ல ஒரு அறிவியல் பூர்வமான பார்வை வந்து உங்களுக்கு ரொம்ப தேவையாப்படுது. ஸோ நான் வந்து இத நீங்க கண்டுபிடிக்க தெரியுதா இந்த ஸ்கிரீன்? தெரியுது. முக்கியமா வந்து நீங்க கூகுள்ல வந்து வெறும் கூகுள்ல சர்ச் பண்ணா உங்களுக்கு எல்லா ரிசர்ச்க்கான இதுவும் வந்துடும். ஸோ நீங்க கூகுள் ஸ்காலர்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுல வந்து வெறும் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் மட்டும் தான் வரும். உதாரணத்துக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டு காலத்துல வந்து A1 மில்க் குடிச்சா A1 மில்க் A2 மில்க் குடிச்சா கேன்சர் வரும் அப்படின்னு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து அதை சர்ச் பண்ணீங்கனாலே
உங்களுக்கு வந்து பொவைன் மில்க்னா மாட்டுடைய மில்க்ல வந்து என்னென்ன ஸ்டடிஸ் இருக்கு, இது ஒரு ரிவ்யூவா என்ன எவிடன்ஸ் இருக்கு இதுக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க வந்து வெறும் வாட்ஸ்அப்பை வச்சு இதை வந்து நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க கோவிடுக்காக நீங்க சர்ச் பண்றீங்கன்னா கோவிட் வேக்சின் எஃபிகசி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா எந்தெந்த வேக்சினுக்கு எவ்வளவு எஃபிகசி இருக்கு, அது சேஃபா இல்லையா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இதை வச்சு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் வச்சு முடிவு பண்றதை விட. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அருமை அருமைப்பா. சீரியஸாவே இந்த கடைசியில இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம். இனிமேல் தத்துவங்கள், தத்துவார்த்த வார்த்தைகள், புனைக்கதைகள் நம்ம மற்றவங்களை ஈர்க்கிறதுக்காக பேசுறது எல்லாமே செல்லாது, வாழ்க்கைக்கு பயன்படாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நகைச்சுவை மாதிரியே போயிடும். அதை பார்ப்போம், ஈர்ப்போம், ரசிப்போம், அது வாழ்க்கைக்கு என்ன பண்ணாது, பயன்படாது. 21ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய சாபம், மிகப்பெரிய நோய் என்னன்னா கொரோனா கிடையாது, அது மேல் வரப்போற நோய்கள் கிடையாது, தகவல் தான். அதிகப்படியான தகவல்கள் தான் எதிர்காலத்துல மக்களை, மாணவர்கள்ல, எதிர்கால தலைமுறைய மிகப்பெரிய நோயா தாக்க போகுது. அதுல மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த செய்தி கேட்டாலும் சயின்டிபிக் டெம்பர் என்று சொல்லக்கூடிய அறிவியல் நோக்கில நம்ம பார்க்கணும், ஆய்வியல் நோக்கில பார்க்கணும், ஃபில்டர் அவுட் பண்ணணும். 10 செய்தி கேட்கறோம்னா அந்த ஒரு செய்தி இது உண்மைன்றதுக்கான இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க இப்போ கூகுள் ஸ்காலர்ல பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி வந்து அந்த ஒரு செய்தி உண்மைத்தன்மையை கண்டறிவதுன்ற மாதிரியான நேரத்தை தான் எதிர்கால தலைமுறை வந்துட்டு விடப்போவதற்கு. அதனால அந்த மாணவர்கள் தலைமுறைகளுக்கு சொல்லிக்கிறது என்னது அப்படின்னா அறிவியல் நோக்கில செய்திகளை பாருங்கள், சமூக ஊடகங்களிலோ நீங்கள் கேட்கும் தகவல்களையோ அப்படியே அதை ப்ராசஸ் பண்ணாம எல்லாமே பயாஸ் நியூஸ் தான். இளம்பதி அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பயாஸ் நியூஸ் தான். ஈர்ப்பதற்காக அது வந்து செய்தி வரைக்குமே பெரிய பெரிய ஊடகங்கள் செய்திகள் வரையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப நம்பகத்தன்மை இல்லாம போற காலத்துல 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய நோய், கொடிய நோயா இருக்கிறது என்னது அப்படின்னா அதிகப்படியான தகவல்கள் ஊடகங்களிலும் வீட்டுல கூட எல்லாமே சுத்தி இருந்த ஒரு செய்தி நம்ப மாட்டோம் நம்ம. ஆனா நம்ம வீட்டுல ஒரு ஆள் சொன்ன என்ன பண்ணுவோம், நம்புவோம் அதே செய்தியை. அப்படி கூட என்ன பண்ணாங்க, திருச்சி நம்மளுக்கு திணிக்க பார்ப்பாங்க. அந்த கொடிய நோய் செய்திகள் எனும் அந்த பெருந்தொற்றுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், எதிர்கால தலைமுறையை காப்பாற்றணும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பார்வையை அறிவியல் நோக்கில பார்க்கணும், ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸோட நீங்க ஃபீல் பண்ணி அடுத்தது கடத்தும் போது, ஒரு செய்தியை நான் கடத்தும் போது அது வந்து ப்ரூவனா உண்மையா அந்த வெரிஃபை பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை பண்றதுக்கு வந்து பொது அறிவிலிருந்தே போதும். எல்லாத்துக்கும் இணையத்துக்கும் போதும், பொது அறிவிலிருந்தே உங்களுக்கு தெரியும். சில தரவுகளை உங்களுக்கு கிடைத்த தரவுகள் மூலமா என்ன பண்ணலாம், அதை கண்டுபிடிச்சு இதுல இருந்து விளக்குவதற்கு செய்தியை பார்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம குழந்தைகளுக்கும் தலைமுறைக்கும் காட்ட வேண்டும். அதுக்குதான் இளம்பருதி வந்து அழகா சைன் பண்ணிட்டார். எல்லாத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அறிவியல் நோக்கில பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனாலதான் இந்த வலையரங்கை தொடர்ந்து அடுத்த வலையரங்கு என்னது அப்படின்னா சயின்டிபிக் டெம்பர். தலைப்பு என்னது அப்படின்னா அறிவியல் நோக்கு. வாழ்க்கையில நடக்கிற செயல்கள், செய்திகள், கருத்துக்களை எல்லாத்தையும் அறிவியல் நோக்கில பாக்குறதுக்காக டாக்டர் ஏ மோகனசுந்தரம் அவர்கள், பிரின்சிபல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து பேசுறாரு. அவர் பேச போற டைட்டில் என்னது அப்படின்னா நீங்க சொன்ன அதே தலைப்பு தான், அறிவியல் பார்வை, சயின்டிபிக் டெம்பர். எங்க பாருங்க, இரண்டாவது பேச்சாளர். அடுத்த வாரம் திரு தண்டபாணி அவர்கள், உதவி பேராசிரியர் மைக்ரோபயாலஜி, பாரதிதாசன் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து ஈரோடு இருந்து பேச போறாங்க. ஸ்லீப் பெட்டர், ஃபீல் பெட்டர். உறக்கத்துக்கு நம்ம பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. நம்ம எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படியே தூங்காததான் நம்ம என்ன பண்றோம், பாதிட்டே இருக்கும். ஆனா தூங்குறது எவ்வளவு முக்கியம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்லீப் பத்தி பேசுறதுக்கு ஸ்லீப் பெட்டர் ஃபீல் பெட்டர்னு பேசுறதுக்கு தண்டபாணி அவர்கள் நமக்கு இசை தந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான தலைப்பு, இந்த கொரோனா காலத்துல ஏற்கனவே அடலசன்ட் பசங்களை கண்ட்ரோல் பண்றது ஒரு கஷ்டமான சூழல். அதுவுமே கொரோனால வீட்டுல முடங்கி படிப்பும் இல்லாமல், அவங்களுடைய வாழ்க்கையும் இல்லாமல், அவங்களோட ருட்டீன் தினசரி எதுவுமே இல்லாம மயக்கத்திலையுமே மந்தத்திலையுமே வேற விதமான நோக்குல, அது இணைய விளையாட்டுகள் மூலயமாவும் வேறு விதமான பழக்கத்துல அடிமையாயிட்டு இருக்கிற மாணவர்கள் மத்தியில அவங்கள 15 வயது மாணவர்களை நடத்துதல், ட்ரீட்டிங் மெச்சூர்ட் ஏஜ் ஸ்டூடெண்ட்ன்றதுக்காக ஷர்மிளா அவர்கள் இன்டர்நேஷனல் ஒமேகா ஸ்கூல், அதாவது லாலாஜி மெமோரியல் ஒமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து சென்னையில இருந்து பேச இருக்கிறாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட தலைப்பு 15 வயது மாணவர்களை நடத்துதல் என்ற தலைப்புல பேச போறாங்க. இது மாதிரி மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் தாக்கத்தான் 2021 நிகழ்வு வாரந்தோறும் வெள்ளி சனி ஞாயிறுல காலை 11 மணிக்கு புதிய உரையாளரோடு புதிய கருத்தில் புதிய செய்திகளை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இளைஞர்களுக்குமே கொண்டு வருது. ஒரே நோக்கம் என்னன்னா, இந்த டிவைஸ் கையில இருக்கு, இந்த டிவைஸ்ல என்னென்னவோ பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல செய்தி சொன்னா அப்ப பார்த்தாங்கன்னா அவங்க மூலமா ஒரு 10 பேருக்கு 20 பேர் போய் சேரும், ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம் என்ற நோக்குல இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில 132வது வலையரங்கு டாக்டர் மருத்துவர் இளம்பருதி அவர்களின் ஒரு வலையரங்கு ரத்தன சுருக்கமாக ஒரு வாழ்வியல் புத்தகத்தை பாசிட்டிவ் சைக்காலஜி நோக்குல ஒரு படிச்சா கூட எவ்வளவு அழகா தெளிவா இருக்குமான்னு தெரியாது, அழகா ஃபில்டர் அவுட் பண்ணி குழந்தைகள் இருந்து பெரியவர்களுக்கும் தேவையான கருத்துக்களை விளக்கப்பாடமாக
அது புல்லட் பாயிண்டாக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஸ்ட் சம்மரி, ஒரு ஒரு ஆய்வு கட்டுரையுடைய சம்மரி எப்படி இருக்குமோ அது பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்த நம்மளுக்கு அழகா இயல்பா கொடுத்துருக்கிறாரு. ஓஹோ இதெல்லாம் தெரியுமே, இதெல்லாம் எனக்கு தெரியுமே என்ற பார்வையில் எல்லாம் பார்க்காம தெரிஞ்சுதான் திரும்பி திரும்பி நம்ம பேச போறோம். ஆனா அதை நம்ம பயன்படுத்துறோமா என்ற நோக்கில் மட்டும்தான் மாணவர்களும் பெரியவர்களும் எல்லாரும் பார்த்துட்டு ஒரு கருத்தை நீங்களும் பயன்படுத்தி, நீங்கள் பயன்படுத்த தவறினாலும் நீங்க பயன்படுத்துற மாதிரி உங்க பசங்கள்ட்ட நடத்தி பயன்படுத்துங்க. எதிர்கால தலைமுறையை ஒரு ஆரோக்கியமான தலைமுறையாக, மகிழ்ச்சியான தலைமுறையாக. இனிமேல் உங்களுக்கு அன்சர்டன் ஜாஸ்தி. உங்களுக்கு ஒரே பிரச்சனை வந்திருக்கும், பண பிரச்சனை மட்டும் தான் வந்திருக்கும், இல்ல குடும்ப பிரச்சனை மட்டும் தான் வந்திருக்கும், இல்லாட்டி வேற ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். ஆனா எதிர்கால தலைமுறைக்கு எல்லா பிரச்சனையும் ஒன்னா வரப்போகுது. அதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த எமோஷனை கரெக்டா உங்களுக்கு கொடுக்கணும். அதுல பாசிட்டிவ் சைக்காலஜின்ற துறை மிக உயரிய துறை. நோயிலிருந்து விளக்குதல், மனநோயிலிருந்து எல்லா நோயும் விளக்குதல். இது எதுக்கு இது வந்து ரெகனைஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு வேலையை மகிழ்ச்சியா செய்யும் வரைக்கும் அதை நம்ம விரும்புற வரைக்கும் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கும் என்பதை நேர்மறையான இந்த உளவியல் பாசிட்டிவ் சைக்காலஜி என்கரேஜ் பண்ணுது. அதுல இருந்து நோயை விலக்கி நமக்கு வரும் அனைத்து எமோஷனையுமே நம்ம பாசிட்டிவா மாத்தி, அவர் சொன்னார் இல்லையா நெகட்டிவ் எமோஷனா வேணாமா, அதுவும் வேணும் தான், அதுவும் நம்ம என்ன பண்ணணும் ட்ரிகர் பண்ணணும். ஆனா அது ஒரு லெவலுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் சைக்காலஜியில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்த வேண்டும். இளம்பிரதி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த உரைக்காக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கும், ஐயா பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும், அவங்க அத்தை வந்து பேசினாங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு நல்ல மகனை நீங்கள் வந்து நாட்டிற்கு தந்திருக்கிறீர்கள். அவருடைய துறையும் நாட்டுக்கு சேவை செய்யும் துறையாகவே இருக்கிறது. அவரும் பொறுப்பான நல்ல குடிமகனாக, நல்ல மருத்துவராக வளர்ந்து வருகிறார். கண்டிப்பா படுபிசியான ஒரு வாழ்க்கை அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. இளம்பிரதி ஐயா கிட்ட ஒரு கேள்வி சார். நீங்க கேளுங்க, தாராளமா கேளுங்க. டாக்டர் இளம்பிரதி ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க டாக்டர்ன்றதுனால சோ இந்த மில்க் எம்டி டாக்டர் சார், நீங்க எம்டி டாக்டர், ஓகே சார், ஓகே மிஸ்டர் எம்டி டாக்டர். இப்போ வந்துட்டு மில்க் ஒரு சர்டன் ஏஜ் மட்டும் இருந்தா போதும், மில்கோட பயன்பாடு ஒரு சில ஏஜுக்கு மில்கே தேவையில்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஸோ இதை பத்தி உங்கள் கருத்து? ஒரு சிலர் மில்க் யூஸ் பண்ணி டீயே குடிக்க மாட்டாங்க, இப்படின்றதுக்கெல்லாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், எது ஓகே அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். இல்ல அது அவங்க பர்சனல் விருப்பம் தான். அப்படி மில்க்னால எந்த கெடுதலும் இருக்கிற மாதிரி எல்லாம் எந்த எவிடன்ஸும் இல்ல. சரி சரி, மில்க் பிடிக்கல அப்படின்னா மில்க் சாப்பிட தேவையில்ல. அதனால இந்த மாதிரி பாதிப்பு வருது. சொந்த விருப்பு. ஓகே சார். ஒரு சில ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு மில்க் அவசியம், ஒரு சில ஏஜ் குரூப் இருக்கிறவங்களுக்கு மில்கே தேவையில்லை. சோ அதனால என்ன சாதகங்கள் பாதகங்கள் என்ன இருக்குது? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆஹா, மில்க் சாப்பிட்டாலும் ஓகே தான், சாப்பிடாம இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாமா, அதுல சில சத்துகள் இருக்கு, அது தெரிஞ்சு சாப்பிட்டா அவ்வளவுதான். சில நோய் உள்ளவங்களுக்கு இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் உள்ளவங்களுக்கு அது கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. பெரும்பான்மையான மக்களுக்கு அந்த நோய் இருக்கிறது இல்ல. அப்படி எதுவும் அபயம் இருக்கிற மாதிரி இல்ல. அவையெல்லாம் எதுவும் கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் மில்க் கொடுக்கலாமா வேணாவா? கொடுக்கலாம். அது வந்து இப்ப பால் என்பது ஒரு பொதுவான உணவுப் பொருளா மாறிடுச்சு சார். அது உணவுப் பொருளா மாறினால அதுல ஹார்ம்ஃபுல் இல்லைன்னு தான் இருக்கும். அது எதுவா இருந்தாலும், நோய்பட்டாலும், வாய்ப்பட்டாலும், குழந்தை பிறந்தாலும், எதுவா இருந்தாலும் அந்த பால் என்பது ஒரு பொதுவான உணவுப் பொருளாக மாறிவிட்ட காரணத்தால் பாதகங்கள் கம்மி அப்படி நினைச்சுக்கலாம். சரி, ஓகே சார். நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார். இளம்பிரதி உங்களுக்கு நன்றி. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பாசிட்டிவ் சைக்காலஜின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம கூட வாழ்ந்த ஏதோ ஒருத்தருடைய ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட் ஒரு காணொலியோட முடிக்கலாம். அவர் எல்லாருக்கும் யாருன்னு தெரியும். இந்த பாசிட்டிவ் சைக்காலஜில வாழ்ந்து காட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எமோஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி. அப்துல் கலாம் அவர்களின் ஒரு 30 செகண்ட் ஒரு வீடியோவோட இந்த பகுதியை நம்ம என்ன பண்ணலாம், நிறைவு செய்யலாம். முத்துகணேஷ். கரிகாலன் தெரியுமா? முடியாது என்று நினைத்திருந்தால் தமிழ்நாட்டில் கல்லணை கிடையாது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்க்க முடியாது என்று காந்தியடிகளும் சுதந்திர போராட்ட வீரர்களும் நினைத்திருந்தால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. விக்ரம் சாராபாய், என்னுடைய குரு விக்ரம் சாராபாய் முடியாது நினைத்திருந்தால் இன்று செயற்கோளை இந்தியா முடியாது என்ற நோய் நம்மிடம் பல பேரிடம் அதிகமாக உள்ளது. அது ஒரு நோய். அது முடியும் என்று நம்பும் மனிதனால்
வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. முடியும் என்பவர்களால் தான் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. நம்மால் முடியும் என்ற நினைப்போம், முடியும் என்ற எல்லோரையும், முடியாது என்ற நோயையும் சேர்த்து பாசிட்டிவ் சைக்காலஜி மூலமா விளக்குவோம். வாழ்வில் என்றும் மகிழ்ந்திருப்போம், என்றும் மகிழ்ந்திருக்க புதிதாய் செய்வோம், தொடர்ந்து செய்வோம், வேலைகள் பல செய்வோம். என்னென்னலாம் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களை வாழ்க்கையில விலக்கி உண்மையான சந்தோஷத்தை நாம எடுத்துக்குவோம், அதை நம்ம எதிர்கால தலைமுறைக்கும் கடத்துவோம். அழகான ஒரு வலையரங்களை, அதுவும் பாசிட்டிவ் சைக்காலஜி உலத்தையில பத்தி பேசிய இளம்பரிதி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியும் அவர் நேரத்திற்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, ஒரு படிப்பியான நேரத்திலுமே நம்ம மெட்ரிக் பள்ளியின் டாக்கத்தான் 2020 நிகழ்வுக்காக ஒரு அழகான ஒரு கருத்துரை, வாழ்வியல் சார்ந்த கருத்துரை, எவிடன்ஸ் ப்ரூஃபோட சேர்த்து மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் புரியுற மாதிரி விளங்குற மாதிரி அழகா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இதை ஒன்னும் எல்லாருமே திரும்பி மறுபடியும் பாருங்க. உங்க எல்லாருக்கும், உங்களுக்கு தேவையான மாணவர்களுக்கும் இருக்கும், இதெல்லாம் கடத்துங்க. அழகா அவர் சொன்ன பயிற்சிகள் எடுத்து வாழ்க்கையில என்றும் மகிழ்ந்திருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே அதை முறையாக வாழ்வோம். நோயை விலக்கி, மனநோயை விலக்கி என்றும் சந்தோஷமாக வாழ்வோம் என்று எல்லாம் வல்ல இறைவனை பார்த்து இந்த நிகழ்வை இனிதை நிறைவு செய்கிறேன். இதுபோல வெள்ளி சனி ஞாயிறு இந்த டாக்கத்தான் நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும். இதுவரை பேசிக் கொடுத்த இளம்பரிதி ஐயா அவர்கள் வரை அனைத்து உரையாளர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும், நேரடியாகவும் வலைவலி மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் மேலாக தொடர்ந்து ஓராண்டுகளாக 132வது வளரங்கில் வெள்ளி சனி ஞாயிறு காலை 11 மணிக்கு புதிய உரையாளர்களை அனுப்பி பேச வைத்திருக்கும் எல்லாம் வல்ல இறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இனிதே நிறைவு செய்கிறேன். மறுபடியும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு ஒரு எப்படி ஸ்லீப் வாழ்க்கைக்கு முக்கியம் என்றது தண்டபாணி அவர்களோடு நாம பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறுநாள் சயின்டிபிக் டெம்பிள், அறிவியல் நோக்குல நம்ம வாழ்க்கையை எப்படி அமைக்கலாம் அந்த மாதிரியான தொடர் வளர்ச்சிகள் தொடர்ந்து வரப்போகுது. அனைவரும் வெள்ளி சனி ஞாயிறுல மறந்துடாம உங்க கேலண்டர்ல உங்க நோட் பண்ணிக்கங்க. 11 மணிக்குன்னா மதஸ்மெட்டிக் பள்ளி டாக்கத்தான் நிகழ்வு புதிய உரையாளரோடு புதிய செய்தி சொல்ல காத்துட்டு இருக்கு. இதுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு பள்ளியின் தாளர் மோகன் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர்கள் சதீஷ் முத்து தினேஷ் அவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை இனிதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி இளம்பரிதி, நன்றி. தேங்க்யூ.